மியா சென்ஸ். நான் உங்க மியா பேசுறேன். எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ தேங்க் யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் இன் ப்ரீவியஸ் வீடியோ. ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நெறைய லைக்ஸ் தென் கமெண்ட்ஸ் நெறைய வந்துருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு என்னால எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ண முடிஞ்சது. தென் அந்த வீடியோக்கு குடுத்த சப்போர்ட்டும் இந்த வீடியோக்கும் குடுங்க. ஐ திங்க் நீங்க குடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் கேட்க மாட்டேன். ஸோ இதுலயே நாங்க காமிச்சுக்கோங்க. எனிவேஸ் லாஸ்ட் பார்ட்ல நான் இத ஒரு முடிச்சிருப்பேன்னா, ஸோ ஜேகே வந்துட்டு பார்த்துருப்பான். ஸோ அந்த டிராஃபிக்ல நிக்கிறப்ப நீங்க, தென் ஜூன், ஜியா, அப்புறம் ஜாக்சன் போறதெல்லாம் பார்த்துருப்பான். ஸோ நான் அதோட ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, "இப்ப வாங்கடா, அப்படியே ஸ்டோரிய கன்டினியூ பண்ணலாம்." ஸோ இப்ப உங்க வீட்ல தான். ஸோ நைட் டைம். ஸோ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் உங்க பசங்கலாம். ஸோ உங்க பொண்ணு நான் சாப்பாட சாப்பிடாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. நீங்க அவள பார்த்துட்டு, "ஜியா, என்னாச்சும்மா? சாப்பிடு." "இல்ல மம்மி, எனக்கு வேணாம்." "ஏன் வேணாம்? உனக்கு பிடிச்சதானே பண்ணியிருக்க மம்மி." "இல்ல, எனக்கு வேணாம்." "நீங்க ஏன் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேன்றீங்க?" டாடியை பற்றி கேட்டா, "உண்மையிலே டாடி ரொம்ப கெட்டவரா மம்மி?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. உங்களால பதில் எதுவுமே சொல்ல முடியல. இந்த பக்கம் ஜூனும் தான், "ஆமாம் மம்மி, அக்கா கேட்குறதுக்கு கரெக்டாக சொல்லுங்க. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு மம்மி. எல்லா பசங்களுக்கும் டாடி இருக்கிறப்ப எங்களுக்கு இல்லாதது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு புரியும் தானே அந்த பெயின் எப்படி இருக்கணும்ட்டு?" "எனக்கு புரியுதுடா நீ என்ன சொல்றேன்ட்டு. ஆனா என்ன ஆனா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் டாடியை பத்தி கேட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க? டாடி ரொம்ப கெட்டவரா மம்மி? உங்களை ஹர்ட் பண்ணிட்டாரா? சொல்லுங்க. அவர் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா நாங்க அவரை பத்தி கேட்கவே மாட்டோம். சொல்லுங்க மம்மி." "இல்லடா, டாடி ரொம்ப நல்லவர். மம்மியா டாடி ரொம்ப அதிகமாகவே லவ் பண்ணியிருக்காரு. ஆனா." "என்னாச்சு மம்மி? என்ன ஆனா?" "பாட்டிக்கு அம்மியை சுத்தமா பிடிக்காது." "பாட்டியா? யார் அவங்க?" "டாடியோட அம்மாடா." "ஏன் பிடிக்காது? நீங்க ரொம்ப நல்ல அம்மா தானே. நீங்க எவ்வளோ ஸ்வீட். ஏன் உங்களுக்கு உங்களை பிடிக்கல?" "தெரியல. டாடியும் அம்மாவும் ஒன்றா இருக்கிறது உங்க பாட்டிக்கு சுத்தமா பிடிக்கல. டாடி உங்க பாட்டி கிட்ட ரொம்ப அதிகமாகவே சண்டை போட்டாரு அம்மாக்காக. ஆனா ஒரு கட்டத்துல டாடி அவங்க மம்மியை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என் கூட இருந்தேன்னா என் மம்மியை நான் ரொம்ப..." "மம்மி, என்ன சொல்ல வரீங்க?" "ஒன்றும் இல்லடா, டாடிக்கு மம்மி கூட இருக்கணும்னு ஆசைதான். ஆனா அதை விட அவர் அவரோட மம்மியை ரொம்பவே லவ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால தான் மம்மியை விட்டுட்டு அவர் போயிட்டாரு." "என்ன சொல்றீங்க? எதுக்கு டாடி எப்படி பண்ணாரு? நாங்க உங்க கூட இருக்கோம் தெரிஞ்சு கூட அவர் விட்டு போனாரா?" "இல்லடா, டாடி கிட்ட நான் சொல்லல அம்மா பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு." "ஏன் மம்மி சொல்லல? டாடி இருந்திருப்பார்ல. நம்மளாம் ஹாப்பியா ஒரு ஃபேமிலியா இருந்திருக்கலாம்ல மம்மி." "சொல்லணும்னு ஆசைதான்டா. நான் அன்னைக்கு உங்க டாடி என்கிட்ட லைஃப்லே எந்த ஹஸ்பண்டும் ஒரு ஒய்ஃப் கிட்ட கேட்கக்கூடாத கேட்டுட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு தோணலடா." "என்ன மம்மி கேட்டாரு?" "அதான் சொன்னல, அம்மையை விட்டு போகணும்னு சொல்லிட்டு. அதான். டாடி நல்லவர் தான்டா. ஆனா மம்மியை பொறுத்தவரையும் டாடி ரொம்ப மோசமானவர். மம்மியை தனியா விட்டுட்டாரு." "மம்மி, மம்மி அல்லாதீங்க. நீங்க பாருங்க, நீங்க அல்லாதீங்க. இனிமே டாடி பத்தி நாங்க கேட்க மாட்டோம். ப்ளீஸ் மம்மி அல்லாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து அப்படியே உங்க ஐஸ்ல இருக்க டியர்ஸ்லாம் வைப் பண்றாங்க. நீங்க அவங்க 2 பேரையுமே டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. இங்க பாருங்க, டாடி ரொம்ப நல்லவர் தான். பட் மம்மியை பொறுத்தவரையும் அவர் ரொம்ப கெட்டவர். மம்மி டாடி இல்லாம இருக்க மாட்டேன்ட்டு ஆனாலும் அவர் என்னை விட்டுட்டு போயிட்டார். ஆனா சொல்லுவாங்கல்ல, நம்மளை விட்டு ஒண்ணு போகுதுன்னா அதோட பெருசா நமக்கு எது கிடைக்க போகுது மாதிரிதான் நீங்க 2 பேரும் எனக்கு கிடைச்சிங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. மற்ற குழந்தைங்க அப்பாவோட
விளையாடுறது பேசுறப்ப நீங்க அதை ஏக்கத்தோட பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எந்த தப்புமே இல்லதான். சாரி ஜியா, சாரி ஜோ. மம்மி மம்மி இங்க பாருங்க, இங்க பாருங்க, எங்களுக்கு யாரும் வேணாம் மம்மி, நீங்க போதும். இதுக்கப்புறம் யாருன்னா எது கேட்டாலும் நான் சொல்லிப்பேன். இங்க பாரு ஜோ, உன்கிட்ட என்ன கேட்டீங்கன்னா அக்கா கிட்ட வந்து சொல்லு, அக்கா நான் பாத்துக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்றப்பா அவனே கியூட்டா தலையாட்டுறான். ஸோ நீங்க 2 பேருமே உங்க 2 பேரையும் நீங்க நல்லா டைட்டா பண்ணிக்கிறீங்க. ஸோ ஓகேடா, அப்படியே நம்ம ஜேகே சைட பார்க்கலாம். இப்போ ஜேகே அவன் ஒரு ஹோட்டல்ல தான் தங்கியிருப்பான் போல. ஸோ அவனுக்கு மைண்டுக்குள்ள நீங்க தான் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. யாரா இருப்பா? 2 குழந்தைங்களோட போறா, பின்னாடி வர ஒருத்தன் அந்த குழந்தைய கூட்டிட்டு போனா. புரியல, பையன் ஓன் ஆயிட்டாளா? சத்தியமா கிடையாது. என் பொண்டாட்டி என்னெல்லாம் மறந்துருக்கவே மாட்டா. ஆனா நான் அவளை கஷ்டப்படுத்தி தானே அனுப்புனேன். ஒருவேளை என்னை வெறுத்துட்டாளா? அதனால வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? இல்ல, அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்னால ஏத்துக்க முடியாது. இல்ல இல்ல, அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். எனக்கு தெரியும். அவளோட லவ் நான் மட்டும்தான். அவளோட எல்லாமே நான் தான். எப்பவுமே சொல்லுவேன், ஜங்குக் நீ மட்டும் தான் ஜங்குக், எனக்கு எப்பவுமே என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் நீ மட்டும் தான் ஜங்குக் என்று சொல்லிக்கிட்டே இருப்பா. இல்ல, என் பொண்டாட்டி என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டா. எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு அவன் மேல. இந்த மாதிரி ஜங்குக் அப்படியே எமோஷன் ஆகி பேசிட்டு இருக்கான். ஸோ அவன் சடனா இப்போ பிஏ கால் பண்றான். ஸோ அவங்களும் அட்டன் பண்றாங்க. சொல்லுங்க சார், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். சார் என்ன விஷயம் சார்? எங்கள் வாயனை இருக்கா, அவளை பற்றி டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். சார் மாமா நீங்கள் எங்கே பார்த்தீங்க? அது பூசான் இருக்குல்ல, மெயின் ஸ்ட்ரீட்டில் பார்த்தேன். ஓகே சார், அங்கே இருக்கா சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு நான் கண்டுபிடிக்க சொல்கிறேன் சார். ஓகே, டுமாரோ 10 o'clock எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும். ஓகே சார், உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேவும் ஃபோனை வச்சுருப்பாங்க. ஸோ இதே சைடு செக்க அப்படியே உங்கள் ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஐயன் நான் உன்னை பார்க்க வரேன்டி, என்ன வேணா சொல்லிட்டு போ, இதுக்கப்புறம் என்னால் உன்னை விட்டுலாம் இருக்க முடியாதுடி, என் உலகமே நீதாண்டி, என்னால் எப்படி இல்லை முடியாதுவா, என்னால் முடியாதுடி, நீ இல்லாமலாம் இத்தனை வருஷம் வாழ்ந்ததே அதிசயம்டி. இந்த 5 வருஷம் எனக்கு எப்படி போச்சுன்னே தெரிலடி, எப்படி இந்த 5 வருஷத்தை நான் கடந்து வந்தேனே தெரில. ஒவ்வொரு டைம் நீ மட்டும்தான் எனக்கு எப்பவுமே தாட்ஸாகவே இருப்பேன். இப்போ நான் உன்னை பார்த்துட்டேன், என்னால் இந்த சிட்டியை விட்டுட்டு நீ இல்லாமல் போக முடியாது. நீ எனக்கு வேணும், நீ வேணுவா? ஐ நீட் யூ, ஐ நீட் யூ, ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு செக்கே நான் செம்ம எமோஷனாகி அழுதுட்டு இருக்கான். ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். ஸோ நான் எப்பவும் போல தான் காலையில் குழந்தைங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்களும் அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படி டைனிங் ஹாலில் வந்து உட்காடுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க. வழக்கத்து போல் இந்த வாட்டி உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. நல்லா எப்படி சொல்கிறதுனா சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. மம்மி மம்மி எனக்கு என்ன லஞ்ச்? இன்னைக்கு ஜியாவுக்கு பிடிச்சது. ஓகே, நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுவியா ஜூ? ஆமாம், அக்கா நேற்று நான் எனக்கு பிடிச்சது சாப்பிட்டாங்கல்ல, ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நான் சாப்பிடுவேன். குட், எப்போவுமே இப்படி தான் ஒன்றாவே இருக்கணும் என்ன? ஓகே மம்மி. மம்மி மம்மி இன்னைக்கு ஸ்கூல் கொஞ்சம் லேட்டாக விடுவாங்க. ஏண்டா என்னாச்சு? இல்லை மம்மி, இன்னைக்கு ஸ்கூலில் ப்ரோக்ராம் இருக்குது, ஸோ அதனால தான். ஓகே ஓகே மம்மி, கொஞ்சம் லேட்டாக வந்து பிக்கப் பண்ணிக்கவா? ஓகே மம்மி. அப்புறம் ஜூன், நீ கீழே ப்ளே கிரவுண்டில் விளையாடு சரியா? அக்கா என் ப்ரோக்ராமை முடிச்சுட்டு வந்துட்டு உன்னை பார்க்குறேன். சரிக்கா, உங்களுக்காக நான் கீழே வெயிட் பண்ணுறேன். ஓகே ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவும் சொல்லியிருப்பா. எங்கள் 2 பேரையும் தான் ரசித்து பார்த்துட்டு இருக்கீங்க. 2 பேரும் அவங்கவுங்க மேலே ரொம்பவே கேரிங்காக இருக்கிறது. ஸோ அப்படியே மனசில் நினைக்கிறீங்க, செக்கே இதெல்லாம் நீ பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுற தெரியுமா? எப்பவுமே என்கிட்ட சொல்லுவேலடா, எனக்கு இன்னும் தெரியும்டா. அன்னைக்கு நீ என் லேப்பில் படுத்துக்கிட்டு
எப்படியெல்லாம் பேசினேன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ஜங்குக்கா. ஓகேடா, அன்னைக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்களும் ஜெக்கேவும் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. ஜெக்கே அப்படியே உங்கள் லேப்பில் படுத்துக்கிட்டு உங்கள் ஹேரோட விளையாண்டுட்டு இருக்கான். ஜெக்கே கையை விடு ஜெக்கே, முடியெல்லாம் சிக்காக்காம. ஏய் என்னடி, எப்படி இவ்வளோ லாங் ஹேர்லாம் வச்சிருக்க? பேசாம ஹேரை கட் பண்ணுவாங்க. ஜங்கு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு லாங் ஹேர் ரொம்ப பிடிக்கும். அதான் தாண்டி இருக்கு உனது. ஆனால் என்ன அப்பப்போ முடி மாட்டிக்குது மேட்ரு பண்ணுறப்ப. ஜங்கு சும்மா சொன்னோண்டி கண்டுக்காத. என்ன சார் என்னையே பார்த்துட்டே இருக்கீங்க? என்ன சார் ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி ஐடியா இல்லையா? போகலாண்டி பொண்டாட்டி போகலாம். மணி 9 o'clock தானே ஆகுது, 10 o'clock போனால் போதும். ஜங்குக் நீ தாண்டா சிஇஓ. சிஇஓனா சீக்கிரம் போகணுமா என்ன? போகலாண்டி, நம்ம ஆஃபீஸ் தானே. சரி. என்ன இல்லை எனக்கு எப்படி புள்ள பத்து கொடுக்க போறா? என்ன இப்போ தானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே எப்படி பாப்பா வரும்? சொல்லுடி, எப்படி புள்ள பத்து கொடுப்பா? பத்து கொடுக்குறேன், வெயிட் பண்ண. அதாண்டி எப்போ? அது அது எப்படி எனக்கு தெரியும்? கண்டிப்பா ஒரு 2 monthsல. 2 monthsா? ஆமாம். நம்ம கல்யாணம் 2 நாள் ஆகுதுல்ல? ஆமாம் 2 நாள் ஆகுது. 2 மாதம் வரை வெயிட் பண்ண மாட்டேன் நான். 2 மாதமா? முதல்ல குழந்தை ஃபார்ம் ஆகணும், அப்புறம் அவள் நல்லா டெவலப் ஆகணும், அதுக்கப்புறம் 9 months அப்புறம் தான் உன் கையில் அவள் கிடைப்பா. ஆமாம்ல, கிட்டத்தட்ட 1 வருஷம் மேலே ஆகிடும் போல. ஆமாம். என்ன சார் என்ன யோசிக்கிறீங்க? இல்லடி, நம்ம எப்படி மேட்ரு பண்ணுறோம், உடனே மறுநாள் குழந்தை பிறந்து எப்படி இருக்கும்? ஜேகே, இது நம்ம பார்க்குற ஃபேண்டசி மூவில கூட நடக்காது. என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற? இல்லடி, எனக்கு பொதுவாகவே குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதுவும் ஏன் மூலமாக இந்த உலகத்துக்கு குழந்தை வரனா அது எவ்வளோ அழகாக இருக்கும்ல. அப்படியே என்ன மாதிரி மொட்டைக்கண்ணு, அப்படியே என்ன மாதிரி பண்ணிட்டு, அப்படியே எனக்கு மினி ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும்ல. ஏன் என்ன மாதிரி இருக்கக்கூடாதா? போதும், என் பொண்டாட்டி மாதிரி நீ ஒருத்தி இருந்தால் போதும். அவங்கெல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கணும், அதே என்ன மாதிரியே இருக்கணும் நீ 2 பேருமே. போஞ்சிக்க, அப்புறம் என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணாமா உனக்கு? அந்த மாதிரி ஒரு பையன் போதும். என்ன மாதிரி ஒரு பொண்ணு எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஆமாம், உனக்கு ட்வின்ஸ் தான் வேணுமா? ஆமாண்டி. உனக்கும் பெயின் இருக்காதுல்ல? 2 குழந்தைங்க ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா? 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம். நைட்டு அழுகுறப்ப நான் பார்த்துக்கிறேன், காலைல ஃபுல்லாக நீ பார்த்துக்கோ. எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். பெட்டு கொஞ்சம் பெருசு வாங்கணும். ஆமாம், இது பார்த்தா 2 பேர் படுத்துக்க, 4 பேர் படுக்கணும்ல, நீ நான் நம்ம பாப்பாங்களாம். ஆமாம், ரூமே சேஞ்ச் ஆகிடும். எங்கே பார்த்தாலும் பாப்பாவோட திங்ஸாக இருக்கும். அப்புறம் நடக்கிறப்பெல்லாம் பாப்பா திங்ஸ் எல்லாம் கொட்டிட்டு விளாண்டுட்டு இருப்பா. ஆமாண்டி, நான் வந்து ஒயன் பாரடி உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவேன். நீ வந்துட்டு என்ன ஜங்குக்கா உனக்கு பிரச்சனை அப்படின்னு நான் வந்து கேட்பேன். அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும்ல. எனக்கு அதெல்லாம் உங்ககிட்ட ஃபீல் பண்ணும் போல இருக்குடி பொண்டாட்டி. சீக்கிரமா ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துரு. எனக்கு வேறு எதுவும் வேணாண்டி, எனக்கு எதுவுமே வேணாம். நான் குழந்தை கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவருக்கு இந்த உலகத்தில் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போய் இந்த வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைப்பேன். என் பொண்ணோட பர்த்டேவை நான் அப்படி செலிப்ரேட் பண்ணுவேன். எல்லாமே அவளுக்கு எல்லாமே கிடைச்சிடணும். அவள் ஒரு துளி கூட கஷ்டமே படக்கூடாது. இங்கே பாரு, என் பொண்ணை நீ திட்டவே கூடாது. அவளை திட்டினா உனக்கு அவளை தாண்டி. ஜங்குக்கா, பாப்பா இன்னும் பிறக்கவே இல்லை, அதுக்குள்ளே இவ்வளோவா? ஆமாடி, இவ்வளோதான். அப்போ நான் அப்படி பார்த்துப்பேன். ஓகே ஓகே. அப்புறம் என்ன, பாப்பா பிறந்துச்சுன்னா சார் என்ன மறந்துட போறாரு? அப்பெல்லாம் இல்லை, மறங்கலாம் மாட்டேன். அப்புறம் நைட்டு நீ தேவைப்படுவல்ல, அப்போ மறந்துட்டேனா அப்புறம் என்ன பண்றது? டீ ஃப்ராடு ஃப்ராடு என்னடா வாட ஆஃபீஸ்க்கு. என்னடி அப்படின்னா நைட்டுக்கு அதுக்கு மட்டும்தான் உனக்கு தேவையா? நானு சும்மா சொன்னாடி பொண்டாட்டிங்க, வா போ முதல்ல. என்னம்மா இங்க பாரு ஜங்குக்கா,
இப்போ நீ போறியா? என்னடி போக மாட்டேன்டி, என்னடி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணியிருப்பான். அந்த மொமெண்ட் தான் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. அப்போ ஜியா வந்துட்டு மம்மி மம்மி ஆ என்னம்மா? இல்லை டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை அப்படியே நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ 2 பேருமே பஸ் ஏற்றி விட்டுட்டு இப்போ அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அங்கே பார்த்தா ஜாக்சன் இப்போ தான் வேக்க போயிருப்பான் போல, அப்படியே எழுந்திரிச்சு நின்றுட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு என்ன இப்போ தான் எழுந்திரிச்சியா? எனக்கு என்னாச்சும் ஆஃபீஸ் கேட்கணுவா? வரேன். எங்க 2 பேரும் போயிட்டாங்களா? இப்போ தான் பஸ் ஏற்றி விட்டு வந்தேன். அப்புறம் எனக்கு ஜியா கொஞ்சம் லேட்டாக தான் வருவாலாம். ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே. ஆமாம் நேற்று அதுக்கப்புறம் பாப்பாங்க அப்பா பற்றி கேட்டாங்களா? கேட்டாங்க. ஆமாம் என்ன சொன்னா? எத்தனை நாள் தான் நானும் மறைச்சி வச்சுட்டே இருக்குது உண்மையா? அதான் சொல்லிட்டேன். என்ன பேசிட்டு இருக்கா? குழந்தைங்கள அது புரிஞ்சுக்க தெரியுமா? இல்லை லைட்டாக சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே அப்பா பற்றி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓ சரி சரி ஓகே. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உன் வீட்டில் வந்து சாப்பிடுவா? ஏன் என்னாச்சு? ஆண்டி இல்லையா? இல்லை அம்மா காலையிலே சொந்தக்காரங்களை பார்க்க போயிட்டாங்க. ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்காது, ஃபுட் பாய்சன் ஆகிடும். ஸோ எனக்கும் சேர்த்து கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண. சரி ஓகே, குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா சரியா? சரி ஓகே வான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனும் சொல்லியிருப்பான். ஆஃப்டர் நீங்களும் உள்ளே போயிட்டு ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜாக்சன் அப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் உள்ளே வா ஜாக்சன். ஜாக்சன் ஒரு 5 minutes வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். நான் டிவி பார்க்குறேன், நீ வரி பொறுமையா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் அப்படியே வந்து கவுச்சில் உட்காந்துட்டு டிவி ஆன் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ யாரும் வீட்டோட காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. ஸோ நீங்கண்ணா ஜாக்சன் கொஞ்சம் யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவனை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா முன்னாடி நிற்கிறது ஜங்கு. ஸோ ஜாக்சனுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அம்மா நீ யாரு? நான் தான் உங்களை கேட்கணும். நீங்கள் ஜான் குரூப்போட ஜெக்கி தானே? ஆமாம் நான் ஜெக்கி தான். வயன் இருக்காங்களா? இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஜெக்கினா உள்ளே வந்துடுறான். சுனீங்க அப்போ ரெடி ஆகிட்டு அப்படியே வெளியே வந்திருப்பீங்க. அங்கே பார்த்தா ஜெக்கே அவ்வளோதான், அப்படியே டோட்டலாக பிளாங்காகி நின்றுட்டுருக்கீங்க. ஜெக்கியும் உங்களை பார்க்குறான். அந்த லாங் ஹேர் இப்போ ஷார்ட் ஹேர் ஆகி மொத்தமாக சேஞ்ச் ஆகிட்டீங்க. அப்படி ஜெக்கி உங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். இது பக்கம் ஜாக்சன் வந்துட்டு மிஸ்டர் ஜெக்கி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஸோ அவனா நான் அவகிட்ட தனியாக பேசணும், கொஞ்சம் வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஜாக்சன் எதுவும் சொல்லலை. அவன் அப்படியே வெளியே போயிடுறான். இந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஜெக்கியை பார்த்துட்ருக்கீங்க. ஜெக்கி அப்படி உங்கள் கிட்ட வரான். வயன் அப்படின்னு அவன் கூப்பிட்டோன்னே உங்கள் கண்ணில் இருந்து டியர்ஸ் அப்படி ஊற்றுது. அப்படியே இங்கே இமேஜின் பண்ணிக்கிறீங்க ஜெக்கியை டைட்டாக ஹக் பண்ணி எதுக்கு என்ன விட்டுட்டு போனேன், இப்போ எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்க தோணுது. ஆனால் பட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்கள் கையை நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஐயோ எனக்கு கேட்க மாட்டியாடி? இப்போ எதுக்கு ஜங்குக்கு இங்கே வந்திருக்குன்ட்டு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? எதுக்கு ஜங்குக்கு என்னை விட்டுட்டு போகணுன்ட்டு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியாடி? வாயில ஜெக்கின்னு கூப்பிட மாட்டேன், வா சொல்லுடி. மிஸ்டர் ஜங்கு எதுக்கு இங்கே வந்தீங்க? அயன் மிஸ்டர் ஜங்குக்கு எதுக்கு இங்கே வந்தீங்க? வெளியே போங்க. உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க மாட்டேன் ப்ளீஸ். அவங்ககிட்ட பேச ரெடி ஆகல ஜங்கு, ப்ளீஸ் வீட்டை விட்டு போங்க. அயன் ஜங்கு வீட்டை விட்டு போங்க ஜங்கு, நான் இப்பதான் நிம்மதியா இருக்கேன். ப்ளீஸ் மறுபடியும் வேணாம், மறுபடியும் என்னால ஒரு ஹார்ட் பிரேக்கை தாங்க முடியாது ஜங்கு. ஏன்னா சாஞ்ச எந்த ஒரு தோலும் எனக்கு இப்ப இல்லை ஜங்கு. ஏன்னா தனி மரமா இப்ப நினைக்கிறேன், யாருமே இல்லாத தனி மரமா. என்ன சொல்ற?
உனக்கான சொல்றேன், நான் இருக்கேன். என் கூட வந்து வாயன். ப்ளீஸ், ஐம் பெக் ஃபார் யூ வாயன். ஜிகே, ஒரு வாட்டி ஒரு ரிலேஷன்ஷிப் உடஞ்சு போனது தான். அது அக்கையில் ஒட்ட வச்சு நல்லா இருக்காது ஜங்குக்கா, நல்லாவே இருக்காது. ப்ளீஸ், நீங்க எந்த போயிடு. இங்க பாரு, ரிலேஷன்ஷிப் இது உடையலடி, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஒரே ஒரு டைம் நான் என்ன சொல்ல வரேன் மட்டும் கேட்டுக்கோ ப்ளீஸ். ஒரே ஒரு டைம், உன் ஜேக்கு ஒரே ஒரு டைம் கொடுக்க மாட்டியா? நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு வாட்டி கேளுவாய, அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சத்தியமான டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எதுவும் கேட்கல ஜங்கு, ப்ளீஸ். ஜங்குக்கு உன் காலில் கூட வலிக்கிறேன், ப்ளீஸ் போ ஜங்குக், வெளியே போ ஜங்குக். அப்படி நீங்க கத்துறீங்க. ஜாக்சன் உள்ள வந்துட்டு, மிஸ்டர் ஜேகே அவங்க தான் அழுகுறாங்களே, ப்ளீஸ் வெளியே வாங்க. இங்க பாரு, நீ யார் முதல்ல? என் ஒய்ஃப் வீட்டில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாருங்க ஜிகே, எனக்கு புரியுது. வச்சு மூவ் ஆன். என்ன மூவ் ஆனா? என்ன பேசிட்டு இருக்கா? அவ மூவ் ஆன்ல ஆகல. வான், மூவ் ஆன் ஆயிட்டியாடி? சொல்லுவான், மூவ் ஆன் ஆயிட்டியா? ஆமா, மூவ் ஆன் ஆயிட்டேன். என்னென்ன உங்ககிட்ட பேசிட்டு இருக்காருல்ல, அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், மிஸ்டர் ஜாக்சன். ப்ளீஸ் வெளியே போ ஜேகே. அப்படி நீங்க சொன்னோன்னே மனுஷன் உடஞ்சிட்டான். நீங்க பாருவன், என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன சொன்ன? நான் தான் உன் ஃபர்ஸ்ட் லவ், நான் தான் உன் லாஸ்ட் லவ்ன்னு. அப்போ எல்லாமே பொய்யவன். நீ கூட தான் ஜங்கு, என்னைக்கு உன்னை விட்டு போக மாட்டேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் வயலோட விட்டுற மாட்டேன்னு சொன்னேன். நீ மட்டும் ப்ராமிஸை காப்பாத்து. நீ என்கிட்ட நீயும் பிரேக் தானே பண்ண. அதே மாதிரிதான் நானும் பிரேக் பண்ணிட்டு ஜங்கு. நீயே ட்ரூவா இல்லாதப்ப நான் மட்டும் எதுக்கு உனக்காக ட்ரூவா இருக்கணும்? இந்த வரை என்ன நம்ப முடியல தெரியுமா? நீ அன்னைக்கு என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டது என்னோட கெட்ட கனவு மாதிரி எனக்கு ஜங்கு. நான் உன்னை வெயிட் பண்ணது, உன்னை லவ் பண்ணதெல்லாம். எனிவேஸ் ஜங்கு, நான் மூவ் ஆன் ஆயிட்டேன். I married him and then I live happy with him. ப்ளீஸ் இங்கேருந்து போ, மொத்தமா என் வாழ்க்கையிலேருந்து போயிடு ஜங்கு. அப்படியா? மொத்தமா போயிடுவாடி, மொத்தமா போயிடு, மொத்தமா. எனக்கு வேணாம். அப்படி நீங்க சொல்லிட்டு செம்ம புரோக்காய் அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் ஜேகேக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவ அப்படி எப்படி சொல்றது, உடஞ்சு போயிட்டான். எங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொன்ன உடனே அவன் மனசை ஏத்துக்க மாட்டேங்குது. ஏதோ நீங்க போய் தான் சொல்றீங்கன்ட்டு அவனுக்கு தெரியுது. காசு நீங்க அவன் கண்ணை பார்த்தே சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனாலும் நீங்க இந்த வார்த்தைலாம் அவன்கிட்ட சொன்னது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அவனுக்கு. ஸோ அப்படியே கார்ல ஏறி உட்காடுறான். அவன் அப்படியே அந்த வீட்டையே தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜாக்சன் உங்களே பார்க்குறான். இங்கே செம்மையா அழுவுறீங்க. அவன் வந்து உங்களை பேக்கப் பண்ணிக்கிட்டு, அவன் ஒன்றும் இல்லை, அவன் இங்கே பாரு அவன், காம் டவுன், உட்காரு முதல்ல, இரு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன், இந்தா தண்ணி குடி. இல்லை வேணாம், வயன் தண்ணி குடி வயன், நீ ரொம்ப அழுவுற, தண்ணி குடி. ஏன் வயன் ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி சொன்ன? நான் என்ன சொல்ற? இப்ப அவனை கூப்பிடுறான், அவன் கூட போக சொல்றியா? நாளைக்கு என்ன வேணான்னு சொல்லுவான். அகே முடியாது ஜாக்சன், ஏற்கனவே உடஞ்சு போயிட்டு என் குழந்தைங்களுக்காக தான் இந்த உலகத்துல நான் இருந்துட்டு இருக்கேன். என்னைக்கு அவன் என்னை விட்டுட்டு போன்னு சொன்னானோ அன்னைக்கு நான் செத்துட்டேன் ஜாக்சன். என் பசங்களுக்காக மட்டும்தான் அன்னைக்கு நான் உயிரோட இருந்தேன். ஏன்னா நான் எதுக்கு அவங்க 2 பேரையும் கொல்லணும்? அதனால மட்டும்தான் அவங்க 2 பேரையும் நான் பெத்துக்கிட்டேன். எனக்கு புரியுது வயன், ஆனா அவரை பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வயன்.
இந்த மாதிரி சொன்னோடனே அவர் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வயன். அது பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு அவர் உங்களையே தான் பார்த்துட்டு இருந்தார் வயன். எனக்கு தெரியும் இதை சொன்னா உனக்கு வலிக்கும்னு. ஆனால் அதை விட பல மடங்கு வலியை நான் தாங்கிட்டு இருக்கேன் ஜாக்சன். பல மடங்கு வலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செம்மையா ஃபீல் பண்ணி ஜாக்சன் கிட்ட அழுதுட்டு இருக்கீங்க. இதே சைடு ஜேகே அப்படியே அவன் ஹோட்டல் ரூம்க்கு வரான். வந்துட்டு செம்ம ட்ரிங்க் பண்றான். அவனால ஏத்துக்க முடியல. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் அவனுக்கு சந்தோஷம்தான், ஏன்னா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் இல்ல, கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்ற முடியலல்ல. அதை நினைச்சு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு நீங்களும் அவனை இருந்த போட்டோவை தான் பாக்குறான். எல்லாம் முடிஞ்சிச்சாடி, உனக்கும் எனக்கும் இருந்த அந்த உறவு எல்லாம் எல்லாத்தையும் நானே பண்ணிட்டேன்ல. உன்னை என்னை விட்டு போக வச்சல. ஏன்னா அப்ப நீ உயிரோடு இருக்கணும் மட்டும் தானே எனக்கு தோணுச்சு, வேற எந்த மயிரும் எனக்கு தோணல. ஏன்னா நீ உயிரோட இருக்கணும், அது மட்டும்தான் அந்த ஜேகேவோட மூளையில இருந்துச்சு. ஆனா உன்னை பத்தி நான் யோசிக்காம விட்டுட்டேன். நான் இல்லைன்னா நீ எவ்வளவு சஃபர் ஆவன்னு சொல்லிட்டு அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. மதவன், நான் உனக்கு டிசர்வ் இல்லை. சீசா, இப்ப நீ ஒரு சின்ன கல்யாணம் பண்ணிருக்கல, அவன் நல்லா பார்த்து பாண்டி, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா சத்தியமா சொல்றேன்டி, என்ன விடலாம் இல்ல, ஏன்னா என்ன விடலாம் எவனாலையும் உனக்கு காதல திரிக்க முடியாது. ஏன்னா என் காதல் முன்னாடி எவன் காதலும் வராது. அதே மாதிரி ஒன்ன மாதிரி எவனாலையும் எனக்கு காதலிக்க முடியாதுடி. எப்பவுமே நான் என்னோட புருஷன் மட்டும்தான். இவனை மாறி கூட என்னால மாத்திக்க முடியாது. எப்பவுமே இது ஜங்கு எனக்கு மட்டும்தான். அவனோட உடம்பும் சரி, அவனோட மனசும் சரி, அது என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான். அட்லீஸ்ட் நீ தூரமா எங்கேயோ ஹாப்பியா வாழ்றல, அதை நினைச்சு நான் பார்த்து சந்தோஷப்படுறேன்டி. பொறாமையா இருக்குடி, ரொம்ப அதிகமாவே பொறாமையா இருக்குது உனக்கு பாக்குறப்ப, உன் கூட நிக்கிறப்ப. ஏன்னா அது நான் இருக்க வேண்டிய இடம்டி, அது நான் இருக்க வேண்டிய இடம். மொத்தமா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேன், என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேன். அன்னைக்கு என் அம்மா உனக்கு கொல்ல போறேன்னு சொன்னோடனே அன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உனக்கு எது நான் கண் காணாத ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்கணும், யாருக்குமே தெரியாத ஊருக்கு ஒன்று கூட்டிட்டு போயிருக்கணும்ட்டு தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் மொத்த சந்தோஷத்தை நான் இழந்துட்டு இப்ப அனாதையா உட்காரு. எனக்கு கொடுத்த தேவதைய தொலைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. I love you, I love you forever, அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே அவன் பெட்ல விழுந்துடுறான். ஸோ அப்படிதான் அன்னைக்கான டே போயிருக்கோம். ஸோ அப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் இப்போ பார்க்குக்கு வந்திருக்கீங்க. ஸோ ஜாக்சனும் தான் வந்திருப்பான். ஸோ சடனாக அவனுக்கு ஃபோன் கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் அவன் போயிருப்பான். இப்போ ஜியாவும் ஜூனும் அங்கே அப்படியே ப்ளே கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே உட்காந்து அவங்க 2 பேரையும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜியா சடனாக வந்து உங்ககிட்ட வரா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் லைட்டாக அழுதுட்டு இருந்திருப்பீங்க. சீக்கிரமாக உங்கள் டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. என்ன ஜியா, தண்ணி வேணுமா? இல்லை, நீங்கள் ஏன் அழுவுறீங்க? தூரத்துலேருந்து பார்த்தேன், நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி அழுகுற மாதிரி இருந்தீங்க, அதான் வந்தேன். என்னாச்சு மம்மி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லைடா, பசங்க விளையாடுறாங்கல்ல மண்ணில், அந்த மண் லைட்டாக கண்ணில் பட்டுருச்சு, மேலே தூக்கி போட்டு விளையாடுறாங்க பாரு. ஓ அப்படியா? வேற எதுவும் இல்லைல்ல மம்மி? வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? ம் ஓகே ஓகே. மம்மி என்ன ஜியா?
அதெல்லாம் எனக்கு ம் உனக்கு அது ஒன்றும் இல்லை மம்மி, நான் போகிறேன், அர்ஜுன் தனியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடிடுறா. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் புரியல, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவள் ஏதோ கேட்க வந்துட்டு அப்படியே விட்டுட்டு பாதியிலே போயிருப்பா. நீங்கள் கூப்பிட்றீங்க, இல்லை மம்மி நான் வீட்டில் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிடுறான். நீங்களும் சரின்னு விட்டுறீங்க. ஆஃப்டர் ஜாக்சன் கிட்டேருந்து கால் வருது, அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ, சொல்லு ஜாக்சன். ஒயன் எங்கே இருக்க? பார்க்கில் தான் இருக்கா. ஒயன் அங்கே லீனா ஆண்டி இருக்காங்களா, அவங்கக்கிட்ட மட்டும் குழந்தைய பார்த்துக்க சொல்லிட்டு நீ வரியா வீட்டுக்கு அவசரமா? என்னாச்சு ஜாக்சன்? ப்ளீஸ் ஒயன் கொஞ்சம் வரியா, ரொம்ப எமர்ஜென்சி. யா ஓகே ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சைடு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க தான். ஸோ அவங்ககிட்ட போய்ட்டு ஆண்டி சொல்லுமா ஒயன், குழந்தைங்கள கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா, நான் வீடு வரையும் போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் ஜாக்சன் வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. ஸோ இதே சைடு குழந்தைங்க சைடு பார்க்கலாம். ஸோ 2 பேருமே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜோ நோட்டீஸ் பண்ணுற அம்மாவை காணோன்னு சொன்னோன்னே ஜாக்கிட்ட சொல்கிறான். ஸோ அவள் போயிட்டு எங்க அம்மா இங்கே தானே இருந்தாங்க, லீனா ஆண்டி அம்மா எங்க? அம்மாவா? ஒன்றும் இல்லை, வீட்டில் ஏதோ எமர்ஜென்சி அதான் போயிட்டாங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, வந்துடுவாங்க, இப்போ விளையாடுப்போம், அதான் ஆண்டி இருக்கல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விளையாட போயிடுறா. ஆனால் ஜூன் மட்டும் ஒரு மாதிரியாவே உட்காந்துட்டே இருக்கான். ஜூன் என்ன பண்ற? ஹைட்ல உனக்கு ஹைட்டுனா பயம், இறங்கு. இல்லை அம்மா வங்க. ஜூன் அம்மா வந்துருவாங்க, முதல்ல இறங்க. இதில் எதுக்கு நீ ஏறுனா? கொஞ்ச நேரம் போயிட்டு வரதுக்குள்ள இப்படிலாம் சேட்டை பண்ணாதடா, இறங்குடா. இல்லை அம்மா எங்க? அம்மா அம்மா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ லீனா ஆண்டி வந்துட்டு அவங்களுக்கு ஹைட் பத்தல, ஏன்னா கொஞ்சம் ஹைட்டில் உட்காந்துருக்கான் போல. ஜோ நீங்க பாருப்பா, அந்த கம்பி பிடிச்சி இறங்க. இல்லை அம்மா எங்க? அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு ஒரு மாதிரி கண்ணை கசக்குறான். அப்போ ஒரு கம்பியிலேருந்து கையை விட்டவனே அவன் ஸ்லிப்பாகி விழ போகிறான். அப்போ திடீர்னு வந்து ஒருத்தர் கேட்ச் பண்ணுறாரு. அது வேற யாரும் இல்ல, ஜங்குக் தான். ஸோ இந்த பக்கம் ஜியானா ஜூன் ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட வரா. அப்போ ஜூன் ஒரு மாதிரி பயத்தில் அக்கா 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 நான் விழுந்திருப்பேன் அப்புறம் சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜங்குக் வந்துட்டு ஒன்றும் இல்லை அங்கிள் பிடிச்சிட்டல்ல, பாப்பாக்கு எதுவும் அடிப்படல? இல்லை அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இந்த மாதிரி ஹைட்லாம் ஏறி உட்காரக்கூடாது, கூட பேரண்ட்ஸ் இல்லாமல் என்ன? ஓகே அங்கிள், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி ஓகே. தனியாவா வந்தீங்க? இல்லை எங்கள் ஆண்டி இருக்காங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஓகே ஜாலியாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லியிருப்பான். ஆக்சுவலி அவன் எதுக்கு இங்கே வந்திருப்பானா, உங்களை மீட் பண்ணுறதுக்காக தான். ஸோ நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா பக்கத்தில் தான் சொல்லியிருப்பாங்க ஏன் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் அவன் இங்கே வந்திருப்பானே. ஸோ இப்போ நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படியே உட்காந்து அந்த குழந்தைங்க 2 பேரும் விளையாடுறத பார்க்குறான். ஸோ இன்ன வரையும் தெரியாது அந்த குழந்தைங்க அவன் குழந்தைங்க தான்ட்டு. ஏன்னா அன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேசியிருக்கப்ப அவன் எதுவுமே கவனிச்சிருக்க மாட்டான். குழந்தைங்க ஃபோட்டோலாம் இருந்திருக்கும், பட் அவன் உங்களை மட்டும்தான் பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அதனால தான். ஸோ அந்த 2 குழந்தைங்க விளையாடுறத பார்க்குறப்ப அவனுக்கு என்னமோ அவன் குழந்தைங்க மாதிரியே ஃபீல் ஆகுது. 2 பேருமே பார்க்க அவனை மாதிரியும் இருக்காங்க. அவன் நினைக்கிறான், எனக்கும் குழந்தை பிறந்திருந்தா கண்டிப்பாக இப்படி தான் இருந்திருப்பாங்கல்ல, அப்படி ஒன் மாதிரி ஒன்று, என்ன மாதிரி ஒன்று, எதுவுமே கொடுத்து வைக்காம போயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த குட்டி பையன் ஜூன் இப்போ ஜேகே கிட்ட தான் வரான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஹாப்பியாகிறான். அந்த குட்டி பையனை பார்த்தோன்னே, அங்கிள் அங்கிள் என்ன தனியாக வந்திருக்கீங்க, உங்கள் மம்மி வரலையா? என் மம்மி இங்கே இல்லைடா, ஊரில் இருக்காங்க. ஓ அப்படியா, ஓகே ஓகே. ஆமாம் உன் பேர் என்ன? ஜூன். அப்புறம் அது என் அக்கா ஜியா. ஓ 2 பேருக்கும் சேம் ஏஜ் மாதிரி தெரியுது. ஆமாம், ஆனால் நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸ். என் அக்கா எனக்கு முன்னாடி 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி பிறந்தா.
ஓ! அப்படியா? சரி, சரி. ஆம், 2 பேருமே பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ம். ஆமா. ஆனா நீங்க பார்க்க எங்க அக்கா மாரியே இருக்கீங்க. அவளுக்கு உங்கள மாரி பன்னி டீத்லாம் இருக்கு. அப்படியா? ம். ஆமா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன ஜூன்? அது சீக்ரெட். யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ம். சொல்லு. எங்க அப்பா எங்க அம்மா வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா? ம். ஆமா. இத நான் யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. என் அம்மா பாவம். இப்ப கூட இங்க அழுதுட்டு இருந்தாங்க. அப்பாவ ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அம் நீங்க எங்க அம்மாவுக்கு அட்வைஸ் பண்றீங்களா? இந்த மாரி அழாதீங்க. பாப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க அழறத பார்த்து அப்படின்னு சொல்லுவீங்களா அங்கிள்? நான் ஜாக்சன் அங்கிள்ட்டயும் சொன்னேன். ஆனா அவரு சொல்லியும் மம்மி கேட்கல. அட்லீஸ்ட் நீங்க சொன்னானாச்சும் மம்மி கேட்கலாம்ல. என்ன சொல்ல வர? புரியல. ஆமா அங்கிள். எங்க அம்மா எங்க அப்பாவை ரொம்ப லவ் பண்ணாங்க. எங்க அப்பாவும் லவ் பண்ணார் தானா. ஆனா அவர் அவங்க அம்மாவும் மிஸ் பண்றதுனால எங்க அம்மாவை அவர் லைஃப்ல இருந்து போக சொல்லிட்டாரு. அப்ப எங்க அம்மா அவரை விட்டு போறப்பதான் நாங்க அவங்க கூட இருந்தோமா அப்படின்னு ரொம்ப அழுதாங்க அங்கிள். தெரியுமா? எங்க அம்மாவை எங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஏன் அப்பா அப்படி இருக்காரு? எங்க அம்மாவை அழ வைக்கிறாரு. எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க தெரியுமா? இத்தனை நாள் வரையும் எங்களை அடிச்சது கூட கிடையாது. தப்பு பண்ண கூட இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி பொறுமையா தான் சொல்லுவாங்க. ஆனா எப்படி எங்க அப்பாவுக்கு மனசு வந்துச்சு எங்க அம்மாவை விட்டுட்டு போக? ஏன்னா? ஆமா அங்கிள். ஏன் அங்கிள் அப்படி பாக்குறீங்க? இல்ல, எங்க அப்பா பேர் என்ன? அது அது என்னமோ சொன்னாங்கல்ல அம்மா. ஜியான் ஜியான் ஜங்குக்கா. ஜியான் ஜங்குக்கா? ம். ஆமா. எங்க அப்பா பேரு ஜியான் ஜங்குக். ஆனா எல்லாருமே அவரை ஜேகேன்னு சொல்லுவாங்க. அம்மா மட்டும் கியூட்டா ஜங்குக்கான்னாங்க. என்ன? உங்க அம்மா பேர் வேணா? ம். ஆமா அங்கிள், உங்களுக்கு எங்க அம்மாவை தெரியுமா? ஜியாக்கா ஜியாக்கா, இங்க பாருங்களேன், இந்த அங்கிளுக்கு நம்ம அம்மாவை தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்ற? ஆமாக்கா, நான் எல்லாமே சொன்னா அவரு கரெக்டா அம்மா பேர் வைனா கேட்டாரு தெரியுமா? என்ன ஜியா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? மத்தவங்க கிட்ட நம்மளை பத்தி பேசக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி அக்கா சொல்லிருக்கா. இல்ல இவர் ரொம்ப நல்லவர். இங்க பாரு, அம்மாவோட ஸ்டோரி கேட்டு அழுவுறாரு. அம்மா சொன்னாங்க தானே, ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன் மட்டும்தான். மத்தவங்க அழுவுறத பார்த்தா அவங்க அழுதுருவாங்க. இப்ப இவர் ரொம்ப நல்லவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப இந்த பக்கம் ஜேகே செம்ம எமோஷனல் ஆயிட்டு அவங்க 2 பேரும் டைட்டா ஹக் பண்றான். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அங்கிள் அங்கிள் என்ன பண்றீங்க? அங்கிள் விடுங்க அங்கிள். நான் அங்கிள் கிடையாது, நான் உங்களோட அப்பா அப்படின்னு சொன்ன உடனே 2 பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்ன சொன்னீங்க? நான் தான் உங்க அப்பா, ஜேகே ஜான் ஜங்குக். நான் தான். உண்மை இல்லைவா? உண்மையாவே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட வெட்டிங் போட்டோவை காமிக்கிறான். அம்மா, இது அம்மா தான். அப்ப அப்ப நீங்க தான். நான் தான் அப்பா. ஜூன் ஜியா, miss you so much and I love you. அப்பா, என்னோட சொல்லு அப்பா. இந்த வார்த்தைக்காக நான் இவ்வளவு வருஷம் என்கிட்ட இருந்தேன். என் மொத்த உலகத்தையும் பொண்டாட்டி என்கிட்ட கொடுத்துட்டான். ஜியா ஜூ, I love you அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டைட்டா ஹக் பண்ணி அழுகுறான். ஸோ நீங்களும் இப்போ ஜாக்சனும் அவங்க தான் வந்திருப்பீங்க. ஸோ ஜாக்சன் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பானா, அவங்க அம்மா அலைன்ஸ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதை காப்பாற்றி விடுறதுக்காக தான் உங்களை அவ்வளோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வர வச்சிருப்பான். ஸோ இவங்க 2 பேருமே இந்த மாதிரி ஜங்குக்கா ஹக் பண்ணி அழுறத பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம கோவம் வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜியா ஜூன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கத்து. அவங்கண்ணா
அம்மா, என்ன பேசுற? அது அப்பா தானே. அப்பா கிட்ட தான் நாங்க பேசுறோம். எதுக்கு இப்ப கத்துனீங்க? பாரு, அவர் ஒன்றும் அப்பா கிடையாது. என்ன பேசுறீங்க அம்மா? அவர் தான் என் அப்பா. பாரு, உன்னையும் அப்பா இருக்கிற போட்டோ எல்லாம் காமிச்சாங்க. அதே மாதிரி நான் அப்பா மாதிரியே இருக்கேன். பாருமா. பாரு, நீங்க என்ன சொன்னீங்க அம்மா கிட்ட? அம்மா, நீங்க மட்டும் போதும், எனக்கு டாடி வேணான்னு சொன்னீங்க. இப்ப ப்ராமிஸ பிரேக் பண்றீங்களா உங்க அப்பா மாதிரியே? இல்ல இல்ல, பிரேக் பண்ண மாட்டோம். அப்ப வாங்க. என்னடி பண்ற? எதுக்கடி குழந்தைகளை என்கிட்ட இருந்து பிரிக்கிற? ஜங்கு, நீ எப்படி உங்க அம்மாவை பிரிஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டியோ என்கிட்ட சொன்னல, அதே மாதிரிதான் என் குழந்தைகளை என்னால பிரிஞ்சுல இருக்க முடியாது. இப்ப என் குழந்தைய என்னது கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கியா? சத்தியமா சொல்ற ஜங்கு, இந்த குழந்தைங்களும் சரி நானும் சரி உனக்கு எப்பயும் கிடைக்க மாட்டோம். நான் சொல்றது ஒரு டைம் கேளுடி. நான் என்ன சொல்ற வரேன்னு காது கொடுத்தனாச்சும் கேளண்டி. எதை கேட்க தயாரில்ல ஜங்கு. ஜியா, ஜுனா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு கூட்டு போறாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ரெண்டு பேருமே. ஜங்குக்கே இந்த பக்கம் ஜங்குக்கும் என்ன பண்றேன்னே தெரியல. அவன் அப்படியே பிளாங்காய் நிக்கிறான். ஒரு பக்கம் தன் அப்பான்னு கூப்பிட ரெண்டு குழந்தைங்க, ஆனா இன்னொரு பக்கம் பொண்டாட்டி குழந்தைங்கள அப்பான்னு கூட கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றா. அந்த அளவுக்கு வயன் அவளை வெறுத்துட்டாளான்னு சொல்லிட்டு ஜெக்கி மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்ப வீட்டுக்கு வந்தோடனே அவங்க ரெண்டு பேருமே கோச்சுக்கிட்ட உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜாக்சனுக்கே ஒண்ணுமே புரியல. ஏய் ஜியா, என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை. இப்ப எதுக்கு கோச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஜாக்சன் கேட்குறான். ஒன்றும் இல்லை அங்கிள். ஜூன், வா போய் தூங்கலாம். என்ன எவ்வளோ சீக்கிரம் தூங்குறீங்க? ரெண்டு பேரும் கார்ட்டூன் தானே பார்ப்பீங்க? இல்லை, நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்பா உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜியா, நில்லு. என்ன மம்மி? போய் ஹேண்ட் வாஷ் பண்ண, சாப்பிடலாம். எனக்கு வேணாம். சின்ன பழக்கம் அது, சாப்பாட்டு மேலே கோவத்தை காமிக்கிறது. மம்மி இதான் சொல்லி கொடுத்தேன் நான் உனக்கு. இல்லை, அப்புறம் ஏன் நீங்க அப்பா கிட்ட அவ்வளோ கோவமா பேசுனீங்க? அப்பா பாவம் இல்லை, அப்பா உங்களை ரொம்ப மிஸ் பண்றாரு தெரியுமா? இங்க பாரு, உங்க அப்பா நான் வேணான்னு சொல்லிட்டு போனவர் இப்போ அகைன் வந்திருக்காருன்னா எதனா ரீசன் இருக்கும். வேணாண்டா. இல்ல, அப்பா உங்களை ரொம்ப மிஸ் பண்றாரு மம்மி. அவரு பாவம் மம்மி, அவருக்கு நம்ம மட்டும்தான் இருக்கும். ப்ளீஸ் மம்மி, அப்பா கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்கண்ண. அப்பா என்ன சொல்ல வராருன்னாச்சும் கேளுங்களா. ஜியா, சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கோ, பெரியவங்க மாதிரி பேசாத போ அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கடுப்பாயிடுறீங்க. பிகாஸ் ஜெகேக்கு சப்போர்ட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுது. ஸோ ஜாக்சன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு லைட்டாக கஷ்டமா இருக்கு. அவன் என்ன திங்க் பண்றானா, எப்படியாச்சும் இந்த ஃபேமிலியை நம்ம ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஸோ இப்போ ஜாக்சன் அப்படியே உங்ககிட்ட பேச வரான். ஸோ நீங்கள் அப்படியே பால்கனி கிட்ட நின்றுட்டு இருக்கீங்க. வயன், என்ன ஜாக்சன், நீ எதனா அட்வைஸ் பண்ண போறியா? என் பொண்ணு பண்ணாலே அந்த மாதிரி. இல்லை இல்லை, நான் அட்வைஸ்லாம் பண்ண போகிறதில்ல. இது உன் லைஃப். நீ அவ்வளோ பெரிய பெயினை பேர் பண்ணியிருக்க. அவ்வளோ ஈஸியாலாம் எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் கூட சேர்ந்துருன்னு என்னால் சொல்ல முடியாதுவன். பிகாஸ் அவங்கவுங்க பெயின் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. நீனாச்சும் புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் வயன், ஒன்றே ஒன்று சொல்லணும். அட்லீஸ்ட்டு அவர் என்ன சொல்ல வராருனாச்சும் கேட்கலாம்ல. இந்த உலகத்தில் தப்பு பண்ணுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பாக ஒன்று அவரை விட்டு போகிறதுக்கு பெரிய ரீசன் இருக்கும். நீ அதை தெரிஞ்சுக்கலாம்ல. தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? மேபி அவர் கூட சேரலாம்ல. உண்மையை சொல்லு, நீ அவரை மறந்துட்டியா? சொல்லுவாயன். இல்லை, என்னால் அவனை மறக்க முடியாது. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ல அவர் மட்டும்தான். தெரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு ஒன்று ஹர்ட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு தெரியுது நீ ஜெகே மேல அவ்வளோ லவ் வச்சிருக்க. ஆனா எதுக்கு எனக்கு புரியல. இல்லை, எனக்கு அவன் இல்லாம அந்த 5 வருஷமும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒவ்வொரு டைம்
எனக்கு இதெல்லாம் பெயினாக இருக்கும். அப்புறம் ஜங்குக் ஜங்குக் கூப்பிட்றப்ப அவன் வரமாட்டான். எனக்கு அவ்வளோ வலிக்கும் தெரியுமா? குழந்தை பேத்துக்கிறப்ப அவன் என் கூட இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவங்க 2 பேரையும் நான் பார்த்துக்கிறதுல ரொம்பவே கஷ்டப்பட்டேன். என் ஜங்குக்கு என் கூட இல்லைன்னு ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மிஸ்ஸிங்க எனக்கு அவன் மேலே கோபத்தை வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லை முடியல. என் ஜெய்க்கு என் கூட அந்த டைம்ல இருந்திருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவன் இல்லாம போயிட்டான். என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியல. அந்த அந்த கோபம், அந்த வருத்தம் எல்லாமே இப்ப பெருசாகி நிக்குது. எனக்கு புரியுது வாயன். ஜேகே, உனக்கு தேவைப்பட்ட டைம்ல அவர் இல்ல. ஆனா அதுக்கு பின்னாடி பெரிய ரீசன் இருக்கலாம்ல. நீ ஏன் யோசிக்க மாட்டேன்ற? அவர் அவன் அம்மா அவ்வளவு வெறுத்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு எங்க அம்மா கூட இருக்கணும்னு சொல்றாருனா பெருசா ஏதோ நடந்திருக்கு தானே? சொல்லு, ஏதோ நடக்க போய் தானே அவர் இப்படி வந்து சொல்லியிருக்காரு. அதே நீ அவர்கிட்ட கேட்க கூடாது. ஒருவேளை அதை சொல்றதுக்கு கூட அவர் வந்திருக்கலாம்ல. இல்ல ஜாக்சன், ப்ளீஸ் திங்க் பண்ணி பாரு. நான் வேற எதுவும் சொல்லல. இது ஒரு லைஃப் மட்டும் இல்லை, ஒரு 2 குழந்தைங்களோட லைஃபும். குழந்தைங்களுக்கு அப்போ ரொம்ப முக்கியமா. ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா பசங்க கிடைச்சதே கிடையாது. என்னதான் என் அம்மா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாலும் எனக்கு அந்த ஏக்கம் இருக்கதான் செய்வேன். ஒரு குழந்தைக்கு அப்பா இருந்தும் ஆள்றது ரொம்ப கொடுமைவான். ஏன்னா அப்பா இல்லைன்னா கூட குழந்தைங்கிட்ட சொல்லிடலாம், அப்பா இனிமே வரமாட்டாரு, அவர் ஒரு கடவுள்கிட்ட போயிட்டாருன்னு சொல்லிட்டு குழந்தைங்க இருந்துரும். ஆனா அப்பா இருந்தும் அவர்கிட்ட போக முடியாம பேச முடியாம இருக்கிறதுல கொடுமை. தயவு செஞ்சு அந்த பனிஷ்மெண்ட் குழந்தைங்களுக்கு கொடுக்காத. ஏன்னா நீ என்னோட ரொம்ப பெரிய குட் ஃப்ரெண்ட். ஏன்னா கஷ்டப்படுற நேரத்துல நீ கூட இருந்திருக்க. அதே மாதிரி நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பான். தென் அப்படியே நைட்டெல்லாம் அதே பற்றியே திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. அப்படியே சோஃபாலே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. சரி குழந்தைங்களுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே குளிச்சுட்டு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேரும் என்னன்னா அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே போறாங்க. நீங்க பாக்குறீங்க, ஜியா ஜோன் என்ன பண்றீங்க, எங்க போறீங்க? நாங்க ஜாக்சன் அங்கிள் வீட்டுக்கு போறோம். ஏன்னா? ஆமா, எங்க டாடி கிட்ட பேசுற வரையும் நாங்க இங்க வர மாட்டோம். ஆமா தானே ஜூன்? ஆமா ஆமா, அக்கா சொல்றதா கரெக்ட். நாங்க ஜாக்சன் அங்கிள் வீட்டுக்கு போறோம். பாய் பாய். ஜியா, என்னது அம்மிய நீ தனியா விட்டு போறியா? இல்ல இல்ல, உங்களுக்கு எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ ஜாக்சன் அங்கிளுக்கு கால் பண்ணுங்க, நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே போயிடுறாங்க. இந்த பக்கம் நீங்கண்ணா இந்த பசங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, அப்படியே உங்க அப்பா மாதிரியே அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிருக்கீங்க. ஸோ இதே சைடு ஜாக்சன் அப்படியே டோர் ஓப்பன் பண்றான். யார் அது காலங்கத்தாலேன்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க 2 பேரும் தான் குட்டியா நிக்கிறாங்க. அங்கிள் மேல என்ன பாக்குறீங்க, கீழே பாருங்க. ஏய் அரண்டவளுங்களா, என்ன பண்றீங்க? தள்ளுங்க தள்ளுங்க, நாங்க உங்க வீட்டுல தான் இருக்க போறோம். ஏன்னா ஏன் வீட்லையா? மா பாருமா, காலங்கத்தாலே 2 குட்டி சத்தம் வந்திருக்கு. டே ஜாக்சன் சும்மா இருடா. ஏய் ஜியா ஜோன், என்ன இங்க வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஆண்டி, அம்மா கூட நாங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டோம். ஸோ அதனால நாங்க இங்க வந்திருக்கோம். ஓ அப்படியா? இங்க பாரு காலங்கத்தாலே வா, எதுக்கு தேவையில்லாம என் ஒயினை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க 2 பேரும். அங்கிள் உங்களுக்கு அவ்வளவுதான், எப்ப பார்த்தாலும் உங்க ஃப்ரெண்டுக்கே சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், குட்டி சாத்தானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் வந்து கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜியா வந்து மூக்கு மூடிக்கிறா. அங்கிள் நீங்க ப்ரஷ் பண்ணவே இல்லையா? நான் தடைக்குது. பண்ணுவாங்க காலங்காத்தால வந்தா தலை தலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ப்ரஷ் பண்ண போயிடுறான். இந்த பக்கம் ஜூன்னா வந்துட்டு டிவி ஆன் பண்ணி கார்ட்டூன் வைக்கிறான். ஸோ இந்த பக்கம் உட்காந்து அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கான். இப்போ நீங்க அப்படியே டோரை நாக் பண்றீங்க, பார்த்தா ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ அந்த ஆண்டி பார்த்துட்டு ஐயன் இதெல்லாம் எதுக்கு? இல்லை ஆண்டி, எப்படியும் நீங்க ஜாக்சன் தான் குக் பண்ணிருப்பீங்க ஸ்பைசியா, இவங்க 2 பேரும் சாப்பிட மாட்டாங்க, இந்தாங்க மறக்காம கொடுத்துருங்க ஆண்டி. அந்த ஜாக்சன் கிட்ட சொல்லுங்க நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன், குழந்தைகளை மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துக்க சொல்லுங்க ஆண்டி. என்னாச்சு வேன்? ஒன்றும் இல்லை,
அவளுக்கு குழந்தை பொண்ணுருக்கு. ரொம்ப நாள் கால் பண்ணிட்டே இருந்தா வந்து பார்க்க சொல்லி. நான் தான் போவே இல்லை. அட்லீஸ்ட் இன்னைக்குனாச்சும் நான் போயிட்டு வந்துடுறேன் ஆண்டி. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அனுப்பியிருப்பாங்க. ஆஃப்டர் நீங்களும் அங்கேருந்து வந்திருப்பீங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜியாவும் ஜோனும், ஆண்டி எனக்கு பசிக்குது, ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. அவங்க கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே அப்படி வந்து உட்காராங்க. ஸோ 2 பேருக்குமே பிடிச்ச ஃபுட்டு தான். ஆண்டி இது நீங்களா பண்ணீங்க? நான் ஒன்றும் பண்ணல, உங்கள் அம்மா தான் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. 2 பேரும் சாப்பிடுங்க. ஆமாம், அம்மா எங்கே போனாங்க? அம்மா உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்களா? ஸோ இன்னைக்கு நீங்கள் இங்கே தான் இருக்க போறீங்க. ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜாக்சன் அப்படியே வந்து உட்காடுறான். தலையெல்லாம் தோட்டவே இல்லை. அவங்க அம்மா வந்து அப்படியே திட்டுறாங்க. ஏன்டா அவனுக்கு அறிவே இல்லையாடா, ஹேர் வாஷ் பண்ண ஹேரை நல்லா தோட்டுன்னு சொல்லியிருக்கேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு தோட்டிட்டு இருக்காங்க. சும்மா இருமா, தள்ளுமா. ஐயோ ஜாக்சன் அங்கிள், நீங்க என்ன இப்படி குழந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? ஜூனி தள்ள குளிச்சு அவனை ஒழுங்கா தோட்டிப்பான், உங்களுக்கு தோட்ட கூட தெரியாதா? இவனை வந்து தோட்டி விடுறியா? அதுல முடியாது, போங்க போங்க அப்படின்னு அவன் வெக்கத்தில் சிரிக்கிறா. இந்த பக்கம் ஜூன் மறைக்கிறான் ஜாக்சனை பார்த்து. டேய் எதுல என்ன பார்த்து மறைக்கிறா? இங்க பாருங்க, நீங்க எதுக்கு எங்க அக்கா வந்து தோட்டி விட சொல்றீங்க? எங்க அக்காலாம் அவங்களை தோட்டி விட மாட்டா. நீங்கெல்லாம் எங்க அக்காவுக்கு செட் ஆக மாட்டீங்க. ஆடா உங்க அக்கா வல்லனப்புல நிக்கிறோம் பாரு, ஓடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் நல்லா குழந்தைங்களுக்கு கலாய்ச்சி விளையாண்டுட்டு இருக்கான். ஸோ செம்ம ஃபன்னா போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ ஜியாவும் ஜூனும் உட்காந்து காட்டன் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜாக்சன் அப்படியே சென்டர்ல இருந்து உட்காடுறான். அங்கிள் என்ன பண்றீங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் சொல்றான். டேடி என்னடா பிரச்சனை, அமைதியா இரு. அங்கிள் உங்ககிட்ட ஒரு பிளான் சொல்ல போறேன், இதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா? என்ன பிளானு? இங்க பாருங்க, நாங்கெல்லாம் உங்க கூட பிளான் பண்ண மாட்டோம், நீங்க எங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. டே அதெல்லாம் கிடையாது, உங்க அம்மாவே உங்க அப்பாவும் சேர்த்து வைக்கிற பிளானு. என்ன? ஆமா, உங்க அப்பா உங்க அம்மா கிட்ட எதுவோ சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஆனா உங்க அம்மா தான் அது காது கொடுத்தே கேட்க மாட்டேன்றாங்க. ஆமா அங்கிள், அப்பா கெஞ்சினாரு, எனக்கு ஒரு டைம் சான்ஸ் கொடுன்னு கேட்டுட்டே இருந்தாரு. பாவமா இருந்துச்சு அங்கிள். அதுக்கான நேரத்தை நம்ம உண்டாக்கி கொடுக்கணும். அதான் எப்படி அங்கிள்? அது அங்கிள் பாத்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு நீங்க உங்க அப்பாவை மீட் பண்ண போறீங்க அங்கிள்? ஆமா, ஆக்சுவலி நைட்டு உங்க அப்பா நான் பார்த்தேன்டா. என்ன அங்கிள் சொல்றீங்க? அப்பா இங்க வந்தாரா? வரல, அங்க வெயிட் பண்ணிருந்தாரு நம்ம ஸ்ட்ரீட் கிட்ட கார்ல. செம்ம பனி, மனுஷன் ஆனாலும் உங்க அம்மா நின்று பால்கனி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அந்த அளவுக்கு லவ் பண்றாருடா உங்க அப்பா உங்க அம்மாவை. தெரியும் அங்கிள், அம்மாவும் அப்பா ரொம்ப லவ் பண்றாங்க. அண்ணா அப்பா இதுக்கு அம்மாவை போசனா இருந்தா அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கு போல. ஆமா, அது அவங்க 2 பேர் பேசி சரி பண்ணிக்கிட்டா கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமா, உங்க அம்மா உங்க அப்பாவை இருக்கலாம் சரியில்ல, அவங்க லவ் பண்றாங்க, என்ன ஒரு சின்ன கோவம், கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க, அது உங்களுக்காக. ஓகே அங்கிள். ஆமா என்ன பிளான்? அந்த பிளான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு நம்ம வெளியே போலாமா உங்க அப்பா பாக்குறதுக்காக? ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்க 2 பேருமே இப்போ அழகாக கிளம்பியிருப்பாங்க கியூட்டா. ஸோ அவங்க அம்மாட்ட அவன் சொல்லிட்டே போகிறான். ஸோ அவன் வந்து கேட்டால் அந்த மாதிரி வெளியே போயிருக்குன்னு சொல்லி சமாளிச்சிருமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சரின்னு சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ ஜாக்சனும் சரி 2 பேருமே இப்போ எங்கே வந்திருப்பாங்கன்னா அந்த ஹோட்டலுக்குள்ளே தான் வந்து நிற்கிறாங்க. அவங்க 2 பேருமே இந்த ஹோட்டலே பார்க்குறாங்க. அங்கிள் இதுக்கு நம்ம இங்கே வந்தோம், இது யாரோட ஹோட்டல் தெரியுமா? யாரோடது? உங்களோட ஹோட்டல் தான், ஜேகே குரூப்ஸ். என்ன சொல்றீங்க? இந்த ஹோட்டல் அப்பாவோடதா? ஆமா, இது உங்க அப்பாவோட தான். உங்க அப்பா இங்கதான் ஸ்டே பண்ணிருக்காரு. என்ன, எங்க அப்பா இவ்வளவு பெரிய ஹோட்டல்லையா? ஆமா, போலாமா? ஓகே அங்கிள். அப்பாக்கு தெரியுமா நாங்க வர்றது? நான் சொல்லல, சர்ப்ரைஸ், அவருக்கு சத்தியமா தெரியாது. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ரிசப்ஷனிஸ்ட்டை வந்துட்டு ஜாக்சன் கேட்குறான் அந்த மாதிரி ஜேகே சார் எங்கே தங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ 107 சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே இப்போ லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்காங்க. தென் ரூமே ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ ஜேகே உள்ள ரெடி ஆகிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் சொல்லிட்டு
ஸோ பிஏ தான் வராங்கன்னு சொல்லிட்டு காலிங் பெல் சவுண்ட் கேட்டு ஓகே கார்டு ஆக்சஸ் பண்ணி உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். பட் அவங்க பெல் அடிக்கவும் ஸோ வேறு யாரோ போலன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அவன் ஷர்ட் பட்டன் போட்டுட்டு இருக்கான். ஸோ பார்த்தா அங்கே நிற்கிறது ஜாக்சனை பார்த்தோன்னே ஜெகிக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் சார் எதுனா வேலையில் இருக்கீங்களா? என்ன போகணும் சொல்லுங்கள், என்ன விஷயம்? வயன் எதுனா சொன்னாலா? இல்லை அவள் எதுவும் சொல்லலை. ஓகே எனிதிங் யா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட திங்ஸை கொடுக்கறதுக்காக வந்தா. திங்ஸா? என்னது அது? ஓகே 2 பேரும் உள்ள வாங்க அப்படின்னு ஜாக்சன் சொன்னோன்னே அவங்க 2 பேரும் அழகா வந்து நிற்கிறாங்க. சிக்கனா ஜியா ஜூன் நீங்க 2 பேரும் எப்படிங்க? ஜாக்சன் அங்கிள் தான் கூட்டிட்டு வந்தாங்க அப்பா. என்ன? ஆமாம் சார், உங்கள் குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியும் வயன் கண்டிப்பாக அனுப்ப மாட்டான். அவன் இன்னைக்கு வெளியே போயிட்டான். அதனால தான் நான் குழந்தைங்கள பார்த்துக்க சொன்னான். குழந்தைங்க யார்கிட்ட இருக்கணுமோ அவங்கக்கிட்ட கரெக்டாக வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டேன். ஸோ இன்னைக்கு உங்கள் குழந்தைங்களோட உங்கள் டேவை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் நான் 5 o'clock வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜாக்சன். இட்ஸ் ஓகே சார். தென் இன்னொன்று அவன்கிட்ட பேசுகிறேன், உங்ககிட்ட பேச சொல்லி. இது நான் பேசின அளவுக்கு அவள் உங்களை வெறுக்கலாம் செய்யலை. என்ன ஒரு கோவம், அவளுக்கு இங்கே தேவைப்படுறப்பெல்லாம் அவள் கூட இல்லைன்னு சொல்லிட்டு, அது மட்டும்தான் அவளுக்கு. மற்றபடி அவள் உங்களை வெறுக்கலை. ஏன்னா பேசுகிறப்ப கூட என் ஜங்குக்கு என் கூட இல்லைன்ட்டு அந்த வார்த்தையை மட்டும் தான் அதிகமாக பேசினாலே தவிர உங்களை வெறுக்கிறேன்ட்டு ஒரு வாட்டியும் சொல்லலை. நம்புங்க சார், கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க. கண்டிப்பாக நானே சேர்த்து வச்சிருவேன். ஏன்னா என் ஃப்ரெண்டோட லவ் கண்டிப்பாக சேரணும்ல. ரொம்ப தேங்க்ஸ் ஜாக்சன். ஆரம்பத்தில் உங்கள் மேலே நான் கோவப்பட்டேன். இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல இருக்கட்டும். ஜியா ஜூன், அப்பாவை ரொம்ப தொல்லை பண்ணாதீங்க. தெரியும் அங்கிள். பாய் பாய், போங்க. பாரா சரி சார், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளம்பிருப்பான். இந்த பக்கம் ஜியாவும் ஜூனும், அப்பா என்ன அப்படிங்களே பார்த்துட்டே இருக்க போறீங்களா? என்ன வேணும் சொல்லுங்க. எதனா சாப்பிட்றீங்களா? இல்லை எதுவும் வேணாம். அப்புறம் அது வந்தப்பா நம்ம விளையாடலாமா? இங்க எதுவுமே விளையாடுறதுக்கு திங்ஸ் இல்லையே. நம்ம பிளே ஸ்டேஷன் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஜெகே ஓகே சொல்லிருப்பான். அப்பதான் பிஏ கிட்ட இருந்து கால் வருது. சார் மீட்டிங் ரெடி ஆயிட்டீங்களா? அது எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் மீட்டிங்கை தள்ளி வைக்கிறீங்களா? நாளைக்கு பார்த்துக்கலாமா? ஆனால் சார் அந்த கிளைண்ட் இன்னைக்கு தான் இருப்பாங்க. இட்ஸ் ஓகே, நான் நேரில் போய் மீட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு மாற்றிடுங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருப்பாங்க. அப்பா என்னாச்சு உங்களுக்கு? ஹெல்த் ப்ராப்ளமா? இல்லை அப்பாவை வேலைக்கு வர சொன்னாங்க. அப்பா போய் சொல்லிட்டேன். ஆனால் போய் சொல்லக்கூடாது, அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்றா. இந்த பக்கம் ஜூன் வந்துட்டு, அப்பா உனக்கு ஒர்க்குக்கு போட்டுமா? இல்லை வேணாம். அப்புறம்னா விடுக்கா. சரி சரிப்பா கிளம்பலாமா? சரி போலாமா? நம்ம மால் போலாமா? என்ன நமக்கு மால்லாம் இருக்கா? ஆமா, அப்பாவுக்கு மால்லாம் இருக்கு. அது நம்மளோட மால் தான். அங்க போய் நீங்க என்ன வேணா வாங்கலாம், எல்லாமே உங்களுக்கு தான். ஓகேப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜங்கு 2 பசங்களையும் தூக்கிட்டு போறான். இந்த உலகத்துல யாரு சந்தோஷமான பர்சன்னா ஜங்குக்கு அவனை தான் சொல்லுவான் போல. அந்த அளவுக்கு ஸ்மைல். 2 பேரையும் தூக்கிட்டு போறப்ப ஸோ அப்படியே கார்ல உட்கார வச்சுட்டு ஸோ பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்காங்க, ரைட் பண்ணி. ஸோ கரெக்டா அந்த மால்கிட்டே வந்து நிப்பாட்டிடுறான். ஸோ நிப்பாட்டினோடனே அங்கே இருக்க ஆளுங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே எப்படி சொல்லிட்டு தான் பிளாக் கார்ட்ஸ் தான். அவங்க அப்படியே செக்யூர் பண்ணி கூட்டு போறாங்க. அவங்க 3 பேர்த்தையுமே. அவங்களுக்கெல்லாம் புதுசா இருக்கு, ஜியாக்கும் ஜூனுக்கும். அப்பா எதுக்கு இவங்க நம்ம பின்னாடியே வராங்க? அது அப்பாவோட செக்யூரிட்டிஸ். எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ செக்யூரிட்டி? ஏன்னா அப்பா தானே பெரிய பணக்காரனாச்சே. ஓ அப்படியா? ஓகே ஓகே அண்ணா நல்லா இருக்குப்பா. இதெல்லாம் நாங்கள் படத்துல தான் பார்த்துருக்கோம். இனிமே உங்க லைஃப் இப்படிதான் இருக்க போகுது.
ஓ! அப்படியா? சரி, சரி. அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லியிருப்பா. ஆஃப்டர் இப்ப ப்ளே ஏரியாவுக்கு வராங்க. ஜேகே வந்துட்டு, "இங்க யாரும் இருக்கக்கூடாது. என் பசங்க தான் இங்க விளையாட போறாங்க. எல்லாரையும் வெளிய அனுப்பு." அப்படின்னு அவன் சொன்னோனே, அங்க வந்து எல்லா குழந்தைங்களையும் வெளிய அனுப்பிடுறான். ஸோ இப்ப ஜேகே, ஜியா, ஜூன் மட்டும்தான் அங்க இருக்காங்க. ஜியா, ஜூன்லாம் பாக்குறாங்க. "அப்பா, இங்க இருக்க டாய்ஸ்லாம் வேணுமாடா?" "இல்ல." "வேணும்னா சொல்லு. பேக் பண்ண சொல்லிடுவாப்பா." "இல்ல." பேக் பண்ணவா?" "இங்க பாருங்க, இங்க இருக்க டாய்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோனே எல்லா டாய்ஸும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜூன் வந்துட்டு, "அப்பா அப்பா, எனக்கு இந்த ஹெலிகாப்டர் வேணும், அப்புறம் இந்த கார் வேணும், அப்புறம் இது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு அவன் காமிச்சுக்கிட்டே இருக்கான். ஜெக்கே வந்து அப்படியே அவன் கண்ணை காமிக்கிறான். So எல்லாமே பேக் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜியா ஒரு கியூட்டான டால் வச்சிட்டு இருக்கா. ஜெகே பாத்துரு, "என்னம்மா, உனக்கு இது போதுமா?" "ம், போதும்பா. இது ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு. பார்க்க அம்மா மாதிரி." "ம், ஆமா. அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்குல்ல?" "ம், ஆமாம்ப்பா." "அப்பா அப்பா, இது நான் எடுத்துக்கவா?" "எடுத்துக்கோடா, உனக்குதான்." "ஜூன், வேற எதுனா வேணுமாடா?" "இல்லப்பா, போதும். நிறைய இருக்கு. ஆனா அம்மா கிட்ட என்ன சொல்றது? இதெல்லாம் யாரு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னா?" "ஆம், அது பாத்துக்கலாம் விடு. எதா இருந்தாலும் அப்பா வாங்கி கொடுத்துன்னு சொல்லுங்க." "இல்ல இல்ல, வேணாம் வேணாம். அம்மா கோச்சுப்பாங்க. அம்மா கஷ்டப்படுவாங்க. வேணாம். நாங்க எதனா சொல்லிக்கிறோம்ப்பா." "ம், சரி சரி. சரி, நம்ம என்ன விளையாடலாம்? ஐஸ் பாய் விளையாடலாமா?" "ம், ஓகே. யார் ஒளிய போறீங்க?" நான் தான் அப்படின்னு சொல்லி ஜூன் போய் அழகா கியூட்டா வளைஞ்சுக்கிறான் ஒரு பாக்ஸ் பின்னாடி. பட் அவனோட பட் மட்டும் தெரியுது. ஜேகே பாக்குறான். "ஏய் மகனே, எல்லாம் ஒளிரடா, எல்லாம் தெரியுது." "என்னப்பா சொல்றீங்க?" "அதான் கியூட்டா பட்டு தெரியுது." "அப்பா, சும்மா இருங்க, கலாய்க்காதீங்க." நல்லா கொழு கொழு விரியடா என் பையனைய. என் பொண்டாட்டி நல்லாவே வளர்த்துருக்கா என் பசங்களை அப்படின்னு தான் இருக்கு ஜேகேக்கு. ஸோ ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்க பொண்ணு நான் ஜேகேக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. ஜேகே பாக்குறான். "என்ன பண்ணிட்டு இருக்கியா?" "இல்லப்பா, ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்தாங்க இந்தாங்க லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்க." ஜேகே யோசிச்சு பாக்குறான். ஒரு டைம் வந்துட்டு நீங்க லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஜேகே வந்து அப்படியே உங்களை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பான். நீங்கன்னா ஜேகே ஜேகே என்ன பண்ற ஜேகே, லிப்ஸ்டிக் எல்லாம் போயிடுச்சு பாரு. பாரு, உன் லிப்ஸ்ல லிப்ஸ்டிக் ஓட்டிட்டு இருக்கு. "ஏய் கருமம் பிடிச்சவளே, சொல்ல மாட்டியாடி? கருமம் கருமம், எவ்வளவு லிப்ஸ்டிக். ஏண்டி ஏன்டி உதட்டுல போட்டு இவ்வளவு பூசுற?" "ஜங்குக்கா, என்ன உனக்கு? நல்லா தானே இருக்கு." "என்ன நல்லா இருக்குது? உங்களுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்குடி லிப்ஸ். படி." அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். நீ என்ன பேச்சு பேச நல்லா ஆயிட்டா லிப்ஸ்டிக் ஒட்டினதுக்கு. ஆனா நீ என் பொண்ணு லிப்ஸுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒரு தனி சுகம்தான் போல அப்படின்னு தான் இருக்கு ஜேகேக்கு. ஸோ அழகா கியூட்டா ரெடி பண்ணிட்டு டீ பார்ட்டிலாம் கொடுக்குறா. "அப்பா, டீ குடிங்க." "டீ அம்மா, குடிக்கிறம்மா." இந்த பக்கம் ஜூன் வந்துட்டு, "அப்பா அப்பா, அதெல்லாம் போர் கேம். வாங்க வாங்க, நம்ம 2 பேரும் ஹெலிகாப்டர் விட்டு விளையாடலாம். வாங்கப்பா வாங்கன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறான். ஸோ 2 பேரும் கூடயும் ஜேகே செம்மையா டைம் ஸ்பெண்ட் பண்றான். அவனுக்குன்னா போதுண்டா, இதுக்கு மேலடா வாழ்க்கை அப்படின்ட்டு இருக்கு. இப்ப செத்து போனேன்னு சொன்னா கூட சந்தோஷமா செத்துருவான் போல. அந்த அளவுக்கு சந்தோஷத்துல இருக்கிறான் ஜங்குக்கா. ஸோ அப்படியேதான் கொஞ்ச நேரம் போகுது. ஸோ மத்தியான டைம். ஸோ விதவிதமான ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறான் ஜேக்கு. ஸோ ஜியாக்கும் ஜூனுக்கும் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நல்லா சாப்பிட்றாங்க. ஜேகே தான் அவங்க 2 பேருக்குமே அந்த நான்வெஜ்லாம் ஊட்டி விடுறது அதெல்லாம் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ கரெக்டாக மணி ஒரு 4:30 ஆகுது. ஜாக்சனுக்கு உங்ககிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலி நீங்கள் வீட்டுக்கு வந்துப்பீங்க போல. "ஜாக்சன், பசங்க 2 பேரும் எங்க?" "ஒன்றும் இல்லை, மால் கூப்பிட்டு வந்திருக்கேன், அதான்." "சரி சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, டைம் ஆகுதுல்ல." அந்த கிளம்பிடுறோம், வந்துடும்." "சரி, ஜியா இருக்காளா?" ரெஸ்ட் ரூம் போயிருக்கா." "ஜூன், அவனும் தான். உனக்கு என்ன, நாங்கள் வந்துடும் வை." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருப்பான். இந்த பக்கம்லாம் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவன் என்ன இப்படி ஃபோனை வைக்கிறான் அப்படியே டக்குன்னு அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இப்போ ஜாக்சன் ஜேகே கால் பண்ணுறான். "சார்." சொல்லு ஜாக்சன்." உங்கள் குழந்தைங்களாம் அவங்க கூட தானே இருக்காங்க? என்ன பண்ணிருக்காங்க?" "விளையாண்டுட்டு இருக்காங்க." "டைம் ஆயிடுச்சு சார், நான் கூட்டு போகிறதுக்கு வரேன், ரெடியாக இருக்க சொல்லுங்க." "ம், சரி ஜாக்சன்." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். ஆஃப்டர்
இப்போ ஜாக்சன் வந்துட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு கிளம்புறான். ஸோ ஜியாவுக்கும் ஜூனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா விட்டு போறமேன்னு சொல்லிட்டு. ஸோ பல்கா நிறைய திங்ஸ் வேற. ஜியா ஜூன் என்னது இது? இது அப்பா எங்களுக்காக வாங்கி கொடுத்தது. இது தூக்குறதுக்கு 4 பேர் வேணும் போல. சார் எதுக்கு சார் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க? இல்லை ஜாக்சன், என் பசங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கும் ரொம்ப நாள் ஆசை. தயவு செஞ்சு எதனா சொல்லி சமாளிச்சிருங்க அவகிட்ட. ஐயோ சார், நான் சொன்னா நம்ப மாட்டா சார். எதனா சொல்லுங்க ஜாக்சன் ப்ளீஸ். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த திங்ஸ்லாம் வாங்கினாங்க. ப்ளீஸ் ஜாக்சன். சரி சார், உங்களுக்காக நான் சொல்கிறேன். தென் ரொம்ப சீக்கிரம் இந்த மாதிரி நிலைமை இருக்காது சார். கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே மாறும். நானும் நம்புகிறேன் ஜாக்சன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஓகே ஜியா ஜூன், பாய். அப்பா இங்கே தான் இருக்க போகிறேன். உங்கள் அம்மா இங்கெல்லாம் எப்போ என் கூட வரீங்களோ அப்போ தான் அப்பா இந்த ஊரை விட்டு போவேன். அது வரையும் அப்பா இதே ரூமில் தான் இங்கே தான் இருப்பேன். சரியா? ம் ஓகேப்பா, பாய். உடம்ப பார்த்துக்கோங்க. ம் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக்கும் அனுப்பி வச்சிருப்பான். ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க 2 பேருமே அவங்க கூட இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் இப்போ கிளம்பி வந்திருப்பாங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஸோ நிறைய திங்ஸாக இருக்கு. ஸோ உங்களுக்கு சுத்தமாக புரியல யார் உங்களுக்கு இவ்வளோ வாங்கி கொடுத்தா. வயன், அது வந்து சொல்லு, யார் வாங்கி கொடுத்தா? ஜங்குக்கா. ஐயோவன், அவர் எதுக்கு வாங்கி கொடுக்க போறாரு? அவர்கிட்ட நான் பேசினது கூட கிடையாது. நடிக்காத ஜாக்சன், சொல்லு. ஜியா, அம்மா கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஒன்று மட்டும் தான் சொல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லு, யாரை வாங்கி கொடுத்தா? அது அது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறப்பா. இந்த பக்கம் ஜாக்சன் வந்துட்டு, ஏய் என்னப்பா உனக்கு பிரச்சனை? என் ஃப்ரெண்டு ஃபாரின் போயிருந்தான். அப்போ திங்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன் ஜியா ஜூனுக்கு வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு. நான் காசெல்லாம் கொடுத்துட்டேன். நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். என்ன இவ்வளோவா? ஆமாம் ஆமாம், இவ்வளோந்தான். எல்லாம் கம்மி ரேட் தான். நீ ரொம்ப சீன் போடாத. ஜியா ஜூன் எடுத்துட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருப்பான். இந்த பக்கம் நீங்கள் தான் திட்டுறீங்க. எதுக்கு இவ்வளோ டாய்ஸ் வாங்கி கொடுக்குறா? ஏற்கனவே உங்கள் டாய்ஸ் அவ்வளோ வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? என்ன குழந்தைங்க தானே வாங்கி தரேன். உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? போ, உங்கள் அம்மாவோட தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போ சொல்லியிருப்பீங்க. அவனாக அதை போயிருப்பான். இந்த பக்கம் ஜியா வந்துட்டு அந்த டாய் தான் தேடிட்டு இருக்க. ஒரு டாலை வந்து ஜெக்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பாள்ல. ஸோ இப்போ ஜெக்கே பார்த்தா அந்த டாலை வச்சுட்டு இருக்கான். ஐயோ, என் பொண்ணுக்கு பிடிச்ச டாலாச்சு, விட்டு போயிட்டாளா? சரி போய் கொடுத்துட்டு வந்துடலாமா? ஆமாம், அந்த டாலை ரொம்ப மிஸ் பண்ணுவா. நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அங்கே தான் வரான். ஸோ அப்படியே வெளியே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஜியா வெளியே வந்தா கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தான் வெளியே வரீங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல. இன்னும் பொண்ணு வருவான்னு பார்த்தா பொண்டாட்டி வரா. சரி ஓகே, கேஷுவலாக நிற்போம். அப்போ நீங்கள் அப்போ ஸ்ட்ரைட்டாக ஜெக்கி கிட்ட வந்துட்டு, உனக்கு என்ன தான் பிரச்சனை? எதுக்கு இங்கே வந்தா? ஒன்றும் இல்லை, அது பசங்களை பார்க்கலான்ட்டு. இங்கே பாரு, என் பசங்களை பார்க்கணும் கூட ட்ரை பண்ணாத. என்ன உன் பசங்கன்னு சொல்கிறா? அவங்க எனக்கும் தான் பசங்க. அது ஒன்றும் கிடையாது. அந்த குழந்தைங்கள நான் தானே பெற்றேன். பெற்றுக்கிறப்ப நீ இருந்தியா? அண்ணா ஒரு அப்பானா கூட இருக்கணும். நீ இருந்தியா? இல்லை தானே? சரி, நான் இல்லை தான். ஆனால் இப்போ நான் இருக்கணும்னு நினைக்கிறேன்ல. அப்போ எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்ற. சான்ஸ் கொடுக்குற நிலமையில நீ இல்லை ஜெக்கி. சான்ஸ் கொடுக்குற இடத்துல நான் இல்லை. பார்வாயன், எல்லாம் ஒரு அளவுக்கு தான். நானும் உங்ககிட்ட அவ்வளோ மன்னிப்பு கேட்டுட்டேன். அட்லீஸ்ட் என் சைடு இருக்க நான் எதனாச்சும் சொல்ல கொஞ்சம் கேளண்டி. நான் எதுக்கு கேட்கணும்? அதெல்லாம் ஒன்று கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? சொல்லு, ஏன் கேட்க முடியாதுன்னு நான் கேட்குறேன். கேட்டு என்ன பண்ண சொல்கிற செங்குக்கா? பாரு, நான் கண்டிப்பா நீ என்ன சொல்ல நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ ஜியாவும் ஜூனும் வெளியே வராங்க. ஸோ ஜியா பார்க்குறா. அப்பா, ஜியா இந்தா என்னோட டாய். மறந்துட்டு போயிட்டேன். என்ன மறந்துட்டு போயிட்டியா? அப்ப நீ பசங்களை பார்த்தியா? அவங்க கூட இருந்தியா? ஆமா, என் பசங்க இல்ல, நம்ம பசங்க. ஜியா, அம்மா கிட்ட உண்மையா சொல்லு. அப்ப நீ ஜாக்சன் எங்களோட மாலுக்கு போல பாப்பா இவரோட தான் போனியா? ஆமா அம்மா, அப்பா பாவம், அதான் அதான் போனேன். போய் சொல்லிட்டீங்களா 2 பேரும்? 2 பேரும் என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா?
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உடஞ்சிட்டீங்க. ஸோ அழுதுகிட்டே போறீங்க. இது பக்கம் ஜியாவுக்கும் ஜூனும் மா மா அம்மா சாரிம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுகிட்டே போறாங்க. இதை பக்கம் பின்னாடியே போறான். நீங்க பாருவேன், நீங்க பாரு, நான் பண்ண தப்பு தான். பசங்களை என் கூட கூட்டு போயிருக்க கூடாது. தயவு செஞ்சு பசங்க கிட்ட கோச்சுக்காதவன், ப்ளீஸ் வான், புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஜெயி கத்திட்டு இருக்கான். ஆனா நீங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை. அப்படியே வீட்டுக்குள்ள போய் அமைதியா உட்காந்துடுறீங்க. இந்த பக்கம் ஜியாவும் ஜூனும் மா இங்க பாருங்கம்மா, பாருங்க, சாரிம்மா சாரி, நாங்க போய் சொல்லிருக்க கூடாது உங்ககிட்ட, ப்ளீஸ்மா, பாப்பாக்கவும் பாவமா இருந்துச்சுமா, அதனாலதாம்மா அப்படி பண்ணோம், சாரிம்மா, இனிமே நாங்க அப்பா கிட்ட பேச கூட மாட்டோம், ஆனா நீங்க எங்க கிட்ட பேசாம இருக்காதீங்கம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜியா அழுவுறா. ஜூனும் அதே மாதிரி அழ ஆரம்பிக்கிறான். உங்களால ஒரு கட்டத்துக்கு மேல கோவத்தை காமிக்க முடியல, ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி சரி, அம்மா பேசுறேன், பாருங்க, அழக்கூடாது, அம்மா பேசுறேன், ஓகே, நாங்க இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம், சரி, இனிமே பண்ணக்கூடாதுண்ணா, ம் ம் சரிம்மா, இனிமே பண்ண மாட்டோம். அப்ப ஜேகே அப்படியே இந்த வீடு கிட்ட தான் நின்றுட்டு இருக்கான். ஸோ ஜியோவே ஜூனி பார்க்குறான். ஆனால் அவங்க ரெண்டு பேருமே உங்களை ஹக் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. ஜாக்சன் பார்க்குறான், உனக்கே கஷ்டமாக தான் இருக்கு. ஸோ ஜேகே எதுவுமே சொல்லலை. அந்த பொம்மையை வச்சுட்டு அவன் அங்கேருந்து வந்துடுறான். இந்த பக்கம் ஜாக்சன் வந்துட்டு, ஜேகே சார், சொல்லுங்க ஜாக்சன். எனக்கு புரியுது சார் உங்கள் பெயின் என்னன்ட்டு. கண்டிப்பா நான் அவன்கிட்ட பேசுகிறேன். இல்லை வேணாம், விட்டுருங்க. இல்லை சார், பேசுகிறேன், எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் ஃபேமிலி கண்டிப்பாக ஒன்று சேரும் அப்படின்னு அவர் சொல்கிறான். செக்கி ஒரு லைட்டாக பெயினோட ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இப்போ ஜாக்சன் உள்ளே வந்துட்டு அப்படியே அங்கே சொஃபாவில் உட்காடுறான். நீங்கள் அப்படியே ஜாக்சனை முறைக்கிறீங்க. இப்போ எதுக்கு என்ன பார்த்து முறைக்கிறா? ஜியா ஜூன், ரெண்டு பேரும் ஆன்டி வீட்டுக்கு போங்க, நான் ஜாக்சன் அங்கிள் கிட்ட பேச வேண்டியது இருக்கு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிருப்பாங்க. உன் மனசுல என்னென்ன ஜாக்சன் நடிச்சிட்டு இருக்க? என்ன நினைக்கணும் நான்? எதுக்கு பசங்களை அவரு கூட அனுப்பி வச்சு? ஏன்னா அவர் அப்பா, பசங்களை பார்க்க உரிமை இல்லையா அண்ணா? அது நான் சொல்லணும் ஜாக்சன். அப்ப அந்த குழந்தைங்க யார் எழுதுவேன்? அவர் அப்பா இல்லைன்னா இப்ப வேற யார் அப்பா? ஜாக்சன், அப்புறம் என்ன? அப்பாவை பாக்குறதுக்கு தானே அனுப்பி வச்சான். பாரு, அந்த குழந்தைங்க கூட வாழ்ந்திருக்க அந்த மனுஷன் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து எப்படி தெரியுமா அழுதாரு? அக்க பாவமா இருந்துச்சுவான், அதனாலதான் அனுப்பி விட்டான். நான் பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது. உன்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சுட்டு போகணும்னு அவர் நினைக்கவே இல்லை. அவர் நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம். அவர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கு, அவருக்கு ஒரு நிமிஷம் ஆகாது உன்னையும் குழந்தைய பிரிக்கிறதுக்கு. அவர் ஒன்றும் கெட்டவர் கிடையாது, ரொம்ப நல்லவர். உன் கோபத்தால குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாம பண்ணிடாத. எனக்கு தெரியும் என் ஜங்குக்கு நல்லவன் தான். நான் என்னைக்கு அவனுக்கு கெட்டவன் சொன்னேன்? என்னை விட்டுட்டான் தனியா, அதனால மட்டும்தான் எனக்கு அவன் மேல கோவமே தவிர மற்றபடி என் ஜங்குக்கு நான் கெட்டவன் எனக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த மனுஷன் என்ன அந்த அளவுக்கு காதலிச்சு என்ன நல்லா பார்த்துக்கிட்டான். இந்த உலகமே எதிர்த்துச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு. அதனால என் புருஷன் தான் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த கல்யாணம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். ஆனா இது நாள் வரையும் புரியல அவன் எதுக்கு என்ன வேணும்னு சொன்னான்ட்டு. எனக்கு தெரியும் அவன் அம்மா அக்காக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது. அப்ப தெரியுதுல்ல, அப்ப அவர்கிட்ட பேச வேண்டியதுதானே? உனக்கு எதுக்கு அந்த கோபம்? முடியலையே, ஏன்னா நான் கஷ்டப்படுறப்ப என் கூட இல்லைல்ல, அதுதான். உனக்கு எவ்வளவு வலிக்குது அவர் உன் கூட இல்லைன்ட்டு? உனக்கு நாச்சும் ஒரு வருஷம் வலிச்சிருக்குமா? அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்கள பாத்துக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப அவரை பத்தி யோசிப்ப, அவ்வளவுதானே. ஆனா அந்த மனுஷன் உன்னை பத்தி 5 வருஷம் எங்க இருக்க, என்ன பண்ற, உயிரோட இருக்கியா, எதுவுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காருல்ல. அவரை பத்தி யோசிச்சவன் சொல்லு. உனக்கு நான் கவலைகளை மறக்கிறதுக்காக 2 குழந்தைங்க இருக்கு, அவருக்கு யாரும் கிடையாது. ஏன் சொன்னல அவரோட அம்மா அவர் மேல பாசமாலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப கெட்டவங்கன்ட்டு.
அந்த மனுஷன் தனியாலாம் அந்த இடத்துல இருந்திருக்காரு வயன். அவர் எவ்வளோ பெயினை பேர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆ சொல்லு. இன்னொன்று ஒரு பெரிய உண்மையை சொல்லுவான். என்னது? உன் புருஷன் உன்னை வேணும் டிவோர்ஸ் பண்ணல. உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சாமே தெரியுமா? ஆமா, அந்த ஆக்சிடென்ட் பண்ணது உன் புருஷனோட அம்மா தான். என்ன சொல்ற? ஆமா, ஆக்சுவலி அந்த ஆக்சிடென்ட் பண்ணதே அவங்க தானா. ஏன்னா நீ உயிரோட இருக்கக்கூடாதான். நீ ஜங்குக்கோட வாழ்ந்தா கண்டிப்பாக உனக்கு கொன்றுவாங்களாம். ஜங்குக்கா அதை வச்சு மிரட்டு உன்னை டிவோர்ஸ் பண்ண வச்சாங்க. என்ன சொல்ற ஜாக்சன்? ஜாக்சன் ஜாக்சன் என்ன சொல்ற? அதான் உண்மை, அதான் உண்மை. புருஷன் ஒன்றும் அவங்க அம்மாக்காக ஒன்று ஒன்றுட்டு பிரிஞ்சு போல. உனக்காக நீ உயிரோட இருக்கிறதுக்காக தான் அந்த மனுஷன் மனசை கல்லாக்கிட்டு உன்னை விட்டு போனார். இத அவர் நேற்று தான் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு புரியல. ஒரு மனுஷனால இப்படியெல்லாம் காதலிக்க முடியுமா? ஏன்னா இந்த உலகத்துல தன்னை காதலிக்காதவங்களே நம்மளை விட்டு போயிடக்கூடாது, நம்ம கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீ அவர் அந்த அளவுக்கு காதலிச்சிருக்க, அவரும் அந்த அளவுக்கு காதலிச்சிருக்காரு. ஆனா மனசை கல்லாக்கிட்டு உனக்கு டிவோர்ஸ் கொடுத்து உன்னை அவர் வாழ்க்கையில இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்பியிருக்காரு. அவரோட பெயின் எவ்வளவு பெருசா இருக்கும்ல. உன்னோட பல மடங்கு பெயின் வயன். பிடிச்சவங்கள பிடிக்காத மாதிரி நடிக்கிறது இந்த உலகத்திலே ரொம்ப கொடூரமான பெயின். அது அந்த மனுஷனை தாங்கிட்டு இருந்திருக்காருல்ல. சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி காதலிக்க ஒருத்தர் பிறந்துதான் வரணும். அவனோட காதல் அவ்வளவு ஆழமானதா இருக்கு உன் மேல. ஜங்கு ரொம்பவே ரொம்ப நல்ல வருவான். தயவு செஞ்சவர் எழுந்துராது, அவர் எழுந்துராதே அப்படின்னு ஜாக்சன் சொல்லியிருப்பான். நீங்க அப்படியே ஸ்டக் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் வரையும் ஜேகே இதுக்காக தான் நமக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்கான்னு தெரிஞ்ச உடனே உங்களால அங்க இருக்கவே முடியல. சொன்னீங்கன்னா வெளியே ஓடுறீங்க. ஜாக்சனா பையன் எங்க போற? ஜாக்சன் என் பசங்களை நீ பாத்துக்கோ, ஜங்குக்கு தேடி போற. நீ எங்கேயும் போக வேணாம். நம்ம ஸ்ட்ரீட்டோட கார்னர் கிட்ட தான் ஜங்குக்கோட கார் நிக்குது. எங்க போய் பாரு, அங்கதான் இருப்பாரு. என்ன 2-3 நாள் அவர் அங்கதான் வந்து இருப்பாரு. அந்த பால்கனில நின்று இருக்கிறத பார்த்துட்டு இருப்பாரு. தூரத்துல இருந்து இலாவை ரசிக்கிற மாதிரி உன்னை ரசிச்சுட்டு இருப்பாரு. நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஜாக்சன் சொன்ன அடுத்த நிமிஷமே நீங்க ஜங்குக்கு தேடி அந்த இடத்துக்கு போறீங்க. ஸோ ஜங்குக்னா அந்த காருக்குள்ளதான் உட்காந்துட்டு அப்படியே உங்க வீட்டோட பால்கனியை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ நீங்க அங்க நிக்கிறதா அவன் தூரத்துல இருந்து பார்த்துருப்பான் போல. ஓடி வந்துட்டு இருந்திருப்பீங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு, ஒருவேளை அவளுக்கு எதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் கார்ல இருந்து இறங்கி அப்படியே உங்களை நோக்கி ஓடி வரான். நீங்க அப்படியே ஓடி வந்து ஜங்குக்க டைட்டா பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கால ஒண்ணுமே ரியலைஸ் பண்ண முடியல. அவ அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நிக்கிறான். ஜங்கு என்ன மன்னிச்சிரு ஜங்கு, நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன்ல, என்ன மன்னிச்சிரு ஜங்கு. ஜாக்சன் இப்பதான் எல்லாத்தையும் சொன்னான். உங்க அம்மாக்காக தான் இதெல்லாம் நீ பண்ணிருக்க. எனக்கு இப்பதான் ஜங்கு தெரிய வந்துச்சு. ஒரு டைம் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஜங்குக்கா, உன்னை எப்படி வெறுத்திருக்க மாட்டேன்ல. நீ எவ்வளவு அழுதுருப்ப என்ன நினைச்சு. என்னோட அதிகமான பையன் இருந்திருப்பல்ல ஜங்குக்கா. சொல்லு, இங்க பாரு, இங்க பாரு ஜெகே, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃபேஸை கப் பண்றீங்க. ஜெகேனா அப்படியே டேஸ்ட்ல உங்களை பாக்குறான். ரொம்ப ரொம்பவே அழுதவன். வீட்டுல எல்லா இடத்துலயும் நீ தாண்டி, எங்க பார்த்தாலும் நீ தான் தெரியுவ. என்னால முடியல தெரியுமா, இந்த 5 வருஷமும் நீ இல்லாம செத்துட்டேன்டி. ஒரு போனமா தாண்டி வாழ்ந்துட்டு இருந்த. எப்ப நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆச்சு அன்னைக்கு நான் செத்துட்டவன். ஏன்னா நான் உன்னை வெறுத்து ஒன்று டிவோர்ஸ் பண்ண தெரியுமா. எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. இந்த உலகத்துல மோயனுக்காக உயிரை கொடுப்பியான்னு கேட்டா கண்ணை மூடிக்கிட்டு கொடுப்பான்டி.
அந்த அளவுக்கு உனக்கு காதலிச்சு. ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஜட மாதிரி எனக்கு நின்றுட்டு இருந்தேன். என்னை விட்டு போகிறப்ப எனக்கெல்லாம் எவ்வளோ தாட் வந்துச்சு தெரியுமா? அவன் கையை பிடிச்சி எடுத்து அது போகாதடி என் கூட இருடின்னு சொல்லிட்டு கெஞ்சன போல இருந்தது. ஆனால் எனக்கு நீ உயிரோட இருக்கணும். என் அம்மா கிட்ட இருந்து உன்னை பாதுகாக்கணும்னு நினைச்சேன். அதனால மட்டும்தான் இந்த முடிவை அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்றப்பா எங்க ஜங்குக்கோட டியர்ஸ் நான் வைப் பண்ணிட்டு எங்க பாரு ஜங்குக்கா, இதுக்கப்புறம் நீ அழக்கூடாது. இதுக்கப்புறம் ஓ ஆயன், அப்புறம் உன்னோட ஜூன், உன்னோட ஜெயா எல்லாம் ஒன்னாதான் இருக்க போறோம். ஆமா, இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது ஜங்கு, முடியாது. இந்த 5 வருஷமும் நான் எப்படியா இருந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறமும் நான் உன்னை விட்டு சத்தியமா இருக்க மாட்டேன் ஜங்கு. போனா போது உசுறு உனக்காக தானே. ப்ளீஸ் அப்படி சொல்லாத. எனக்கு நீ வேணும் ஜங்குக்கா. நீ இல்லாம என்னால சுத்தமா முடியாதுடா. என் உலகமே நீதான் ஜெயிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு டைட்டா ஹக் பண்ணி அழுவுறீங்க. அத்தை மாதிரியும் தான் ஜங்குக்கும் சொல்லியிருப்பான், இதாண்டி என் உலகமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே உங்கள் லவ்வா அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணுறீங்க. ஸோ ஜாக்சன் அப்புறம் ஜியா ஜூன் அது தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜாக்சன் கிட்ட ஜியா தேங்க்ஸ் சொல்கிறா. அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ், அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வச்சதுக்கு. இதில் என்ன இருக்குது? என் ஃப்ரெண்டு ஹாப்பியாக இருந்தா எனக்கும் ஹாப்பி தான். ஓகே அங்கிள். அப்பாவும் அம்மாவும் கூப்பிடலாமா? ஸ்னோ வேற பெய்ய போகுது. பரவாயில்ல விடு, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறாங்கல்ல, ஹாப்பியாக இருக்கட்டும். நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து தூங்குங்க. ஏன் அங்கிள்? நாங்கள் அம்மா அப்பா கூட தான் இருப்போம். இல்லை உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் நிறைய மனசு விட்டு பேசுவாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் இங்கே வந்துடுங்க, சரிங்களா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவும் ஜோடும் சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர் அப்படி தான் கொஞ்சம் நேரம் டைம் போயிருக்கோம். ஸோ ஸ்னோ நிறையா பெய்ய ஆரம்பிக்குது. ஜங்குக்கு அப்படியே அவன் கூட்டு எடுத்து உங்களுக்கு போட்டு விடுறான். ஜங்குக் என்ன பண்ணுற? இல்லடி ஸ்னோ அதிகமாக வருது, சரி வா வீட்டுக்கு போகலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் ஜங்குக்கும் உங்கள் வீட்டுக்கு தான் வரீங்க. ஸோ ஜங்குக்கு வந்தோடனே ஜியா ஜூன் அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ ஜாக்சன் அங்கே தான் இருந்திருப்பான் போல. சார் அவங்க 2 பேரும் ஏன் வீட்டில் தூங்குறாங்க? ஏன்? இல்லை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறீங்க, நிறையா பேச வேண்டியதெல்லாம் இருக்கும். ஸோ ஹாப்பியாக கொஞ்ச நேரம் பேசுங்க, அதான். சரி ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ஜாக்சன். இட்ஸ் ஓகே சார். அயன், இதுக்கப்புறம் நாச்சும் உன் புருஷன்கிட்ட சண்டை போடாமல் இரு. நான் எதுக்கு போட போகிறான் என் ஜங்குக்கிட்ட? ஜங்குக்கா நீயே சொல்ல, கல்யாணம் நான் அவனோட சண்டை போட்டிருக்கேனா? என் முன்னாடி போட மாட்டா. அவள் சண்டை போடவே அவளுக்கு பிடிக்காது. நான் சண்டை போட்டாலே ஏன் ஜங்குக்கா சண்டை போட்டு ஆட ஆரம்பிச்சிருவா. ஸோ எல்லாம் பிரச்சனை கிடையாது, ரெடி பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் பார்க்குறான். சரி எல்லாத்தையும் ரூம்குள்ளே போய் பண்ணுங்க, இங்கேயே பண்ணாதீங்க, நான்லாம் கல்யாணம் ஆகிற கட்ட பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலாய்ச்சிட்டு இருக்கான். நீங்கள் 2 பேருமே சிரிக்கிறீங்க. ஆஃப்டர் ஜாக்சனும் அந்த ரூம்லேருந்து லீவ் ஆகிடுறான். இப்போ நீங்களும் ஜெக்கே தான் இருக்கீங்க. ஸோ ஜெக்கே அப்படியே ரூமெல்லாம் சுற்றி பார்க்குறான். ஏய் இது எப்படிங்க வந்தா? எப்படி வந்தேன்னா? இல்லை உனக்கு இங்கே யாருமே தெரியாதுல்ல? ஆமாம் எனக்கு தெரியாதுதான். ஆமாம் உன் அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க இறந்துட்டாங்க ஜங்கு. என்ன சொல்கிறவன்? ஆமாம் அன்றைக்கி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம்ல, அப்போ அம்மாவால் ஏற்றுக்கவே முடியல, அவங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. ஐயோ எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். ஜேகே இங்கே பாரு, அவங்களுக்கு ஏஜ் ஆகுது தானே, அவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட்டில் சர்ஜரிலாம் பண்ணியிருந்தது. டாக்டரே சொன்னாங்க எதனா அதிர்ச்சியான விஷயத்த கேட்டு அவங்க கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாங்கன்ட்டு. என்ன பண்ண முடியும், இதெல்லாம் ஃபேட், அவ்வளோதான் விடு. அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் தான் பூசன் வந்தான். இவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான். இவங்க தான் வீடு ரெண்ட் எடுத்து கொடுத்து அவங்க பையன் கம்பெனியில் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க. ஜாக்சன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தான். குழந்தைங்கள பார்த்துக்க அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஓ அப்படியா? ஆனால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல? ஆரம்பத்தில் இருந்துச்சு ஜங்குக்கா. எப்போவுமே காலையில் சீக்கிரமாக ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ண முடியாது, பாலெல்லாம் பம்ப் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆஃப்டர் கொஞ்சம் அவங்களுக்கு வயசாக அவங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க,
நம்மளை பார்த்துக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு 2 பேருமே க்யூட்டாக அவங்களோட ஒர்க்ஸை பார்த்துப்பாங்க. ஓ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருவாயன். இதெல்லாம் உன் கூட இருந்து நான் பண்ணணும். ஆனால் எல்லாத்தையும் நீ தனியாக பண்ணியிருக்கல. உனக்கு இப்போ சத்தியம் பண்ணி கொடுக்குறவாயன். இனிமே உன் வாழ்க்கையில் கஷ்டம்னா என்னன்னு தெரியாத மாதிரி நான் உன்னை பார்த்துக்க போகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஜேகே, எனக்கு தெரியும். ஏன்னா நீ என்னை நல்லா பார்த்துப்பேன்னு எப்போவுமே எனக்கு தெரியும். பட் லவ் யூ டி. லவ் யூ டூ ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. லவ் யூ டூ இப்படி தான் சொல்லி அவன். அப்புறம் இல்லை, கிஸ் பண்ணிக்கிட்டே சொல்லலாம்ல. ஜேகே இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்று வேணாம். இல்லை கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கிஸ் பண்ண வரான். ஸோ டோரை யாரும் நாக் பண்ணிட்டு உள்ளே வராங்க. பார்த்தா 2 பசங்களும் தான். அம்மா அப்பா நாங்கள் அங்கே தூங்க மாட்டோம், ஜாக்சன் அண்ணா பேய் படமாக போட்டு எங்களை கொல்றாங்க, நாங்கள் இங்கே தான் தூங்குவோம்னு சொல்லிட்டு வராங்க. ஆக்சுவலி நீங்கள் 2 பேருமே எப்படி சொன்னால் சோஃபாவில் விழுந்திருப்பீங்க. அம்மா அப்பா அம்மாவை என்ன பண்ணுறீங்க, அம்மா எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் வந்து தூக்குறான். அப்பா எதுக்கு அம்மா கிட்ட போய் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறப்பா. ஒன்றும் இல்லை அம்மாவுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறான் ஜேகே. ஒன்றும் இல்லை அப்பா ஸ்லிப் ஆகி அம்மா மேலே விழுந்துட்டாரு, அதான். சரி சரி வாங்க ரூமில் போய் தூங்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவும் ஜூனும் அப்படியே பெட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ நீங்களும் ஜேகேவும் பார்க்குறீங்க. என்ன ஜேகே தூங்கலாமா? தூங்கலாம். என்னடி பசங்க சீக்கிரம் வந்துட்டாங்க, அதை என்ன பண்ணுறது, வா போகலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பெட்டில் படுத்துருக்கீங்க. ஆனால் அவங்க 2 பேருமே உட்காந்து டாய்ஸை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்கண்ணா தூங்கலையா நீங்கள் இன்னும்? நாங்கள் தூங்க மாட்டோம், எங்களுக்கு தூக்கமே வரல தெரியுமா. இன்னைக்கு அப்பா நம்ம கூட இருக்காருல்ல. அம்மா அப்பாவுக்கு நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் காமிமா. என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம்லம்மா, அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்பா பார்த்ததே இல்லைல்ல, காமிமா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் எல்லா ஃபோட்டோஸும் காமிக்கிறீங்க. ஸோ ஜங்குக் பார்க்குறான். என்னடி எவ்வளோ அழகு க்யூட்டாக இருக்கேன் பசங்க. ஆமாம் ஒன்றை மாதிரி தானே இருக்கும். அத்தியா இதுதான் அவளோட ஃபர்ஸ்ட் கேக் கட்டினது. நல்லா இருக்குடி, நான் மட்டும்தான் மிஸ்ஸிங் இதில். பரவாயில்ல விட, நெக்ஸ்ட் பர்த்டேக்கு நம்ம இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம். என்னதான் இருந்தாலும் குழந்தைங்க மாதிரி இருந்து செலிப்ரேட் பண்ண வராதுல்ல 1 இயர்லாம். ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறப்பா. ஜியா சொல்கிறா, அம்மா நீங்கள் வேணா அப்பாவுக்கு ஒரு தம்பி பாப்பா பெற்று கொடுங்க, அதே மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறப்பா. நீங்கள் அப்படியே ஜியா முறைக்கிறீங்க. அப்போ ஜெய்கே வந்து சிரிக்கிறான். என் பொண்ணு எவ்வளோ கரெக்டாக பேசியிருக்கா. ஆமாம் கரெக்டு. வயன் பேசாமல் பெற்று கொடுத்துடலாண்டி. ஜேகே நீங்கள் பாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பொண்ணு ஒரு பையன் என்ன பேசி வச்சுக்கிட்டோம், டீல் தானே? இல்லை டீலை மாற்றிக்கலாம். எனக்கு ஒரு பையன் வேணும், அப்படி இல்லைன்னா பொண்ணு, ஏதா இருந்தாலும் ஓகே. என்ன ஜியா, என்ன ஜூன், வேணுமா வேணாமா? ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஜேகே வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா இப்போ 2 பேரும் இந்த ரூமில் இருக்கக்கூடாது. ஏன்? ஆக்சுவலி அம்மாவும் அப்பாவும் ரூம்குள்ளே உட்காந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவோம், தம்பி பாப்பா கொடுங்கன்னு. ஓ, ப்ரே பண்ணால் உடனே கிடச்சிருமா? கிடைக்கும். 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் தம்பி பாப்பா வந்துடுவான் வீட்டுக்கு. ஓகே, நாங்கள் இப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் போய் ஜாக்சன் அங்கிள் வீட்டில் போய் தூங்குங்க. சரி ஜியா வா போகலாம். அண்ணா நாங்களும் ப்ரே பண்ணலாம்ல? இல்லை அம்மா அப்பா மட்டும்தான் ப்ரே பண்ணும், அப்போ தான் விஷ் நிறைவேறும். உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணும் அப்படின்னு சொல்லிட்டுப்பா. நீங்கள் ஜேகேவை பார்த்து முறைக்கிறீங்க. டி ஃப்ராடு, என்னடா சொல்கிற? அப்புறம் அண்ணா எப்பயோ ப்ராசஸ் ஆரம்பித்தா தானடி பசங்களுக்கு கொடுக்க முடியும். ஜங்குக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு வேணும். அவளை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இந்த 5 வருஷமா உன்னோட லவ், உன்னோட டச், உன்னோட எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன்டி. இன்னைக்கு மொத்தமாக உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு காமிக்க போகிறேன் அப்படின்னு ஜேகே சொன்னோன்னே நீங்கள் அப்படியே கால் பண்ணுறீங்க. 2 பேருமே அப்படியே கீழே இறங்கி போகிறாங்க. நீங்கள் கூப்பிடலாம் ட்ரை பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே ஹேண்டை பிடிக்கிறான். என்னடி எது கூப்பிடுறா? பசங்க தான் போகிறாங்களா? ஜேகே என்ன ஜேகே
இல்ல, எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டா? அதான் சொன்னேன்ல, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்ட்டு. அந்த மிஸ்ஸிங்கெல்லாம் நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட கிஸ்ஸாலேயும் என்னோட ஹக்காலேயும் தென் எல்லாத்தாலையும் காமிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி அப்படியே அவன் ஷர்ட்டை கலட்டுறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸையும் அவன் ரிமூவ் பண்ணுறான். ஸோ 2 பேருமே இப்போ நியூடாக இருக்கீங்க. சிக்கி பார்க்குறான். அவன் சத்தியமாக நம்ப முடியலடி. அப்படி பார்த்த மாதிரி இப்போ அப்படியே தாண்டி இருக்க, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல். சிக்கி என்ன இப்படி பேசுகிறான்? இல்லை, 2 பிள்ளைக்கு அம்மாண்ணா சத்தியமா நான் நம்ப மாட்டேன்டி. அப்படியே எல்லாம் மெயின்டைன் பண்ணுறல. சிக்கே சும்மா இருடா. என்னடி சும்மா இருக்க, சும்மா இருக்கிற மாதிரி நீ வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்னா அப்படியே உங்கள் உடம்பெல்லாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் ஜெக்கியோட ஹேரை நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அங்கே போய் சக் பண்ணுறது, ஸோ எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணி ஒரு மாதிரி போக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ சார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துட்டாரு. சிக்கி சிக்கி என்ன பண்ணுற? எப்போவுமே நீ லேட்டாக தானே இன்செட் பண்ணுவா? இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விட ட்ரை பண்ணுறான். பட் முடியல. பிகாஸ் நீங்கள் 2 பேருமே பண்ணி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சுல்ல. ஸோ கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. இன்னும் டைட்டாக இருக்குது. அப்புறம் என்ன, 2 பசங்களும் எனக்கு ஆப்ரேஷன் தான். ஓ அப்படியா? நல்லதாக போச்சுடி. என்ன நல்லதாக போச்சு? இல்லை, நார்மலாக இருந்தால் ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்காது. ஆப்ரேஷனாக போனதுனால தானே இந்த மாதிரி டைட்டாக இருக்குது. சிக்கி பர்வட் என்னடி பர்வட்டு? என்ன பர்வட்டு? செம்மையாக இருக்குது. சரி ஓகே, நான் உனக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபிங்கரிங் பண்ணுறேன், அதுக்கப்புறமா இன்செர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி அப்படியே ஃபிங்கரிங் பண்ணுறான். நீங்கண்ணா ஜங்குக் என்ன? இல்லை போதும் வேணாம். என்ன வலிக்குதா? ஆமாம் ஜேகே வேணாம் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜேகே கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ ஃபிங்கரிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாம் இன்செர்ட் பண்ணுறான். சுத்தமாக முடியல. அப்படியே ஜேகேவை போட்டு என்ன சொல்கிறதுனா அவன் லிப்ஸை போட்டு பைட் பண்ணுறீங்க. இவன் என்ன பண்ணுறா? சிக்கே 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 போதும் சிக்கே 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 எடு சிக்கே. என்னடி எடுக்கா சொல்லு. இல்லை இல்லை ஸ்லோவா அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் டைம் போக போக ஃபாஸ்ட்டாக பண்ணுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. பிகாஸ் யூ ஆல்சோ மிஸ் ஹிம் ஸோ மச் நோ. ஸோ நீங்கள் 2 பேருமே இந்த 5 வருஷத்தில் அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ சிக்கினா உங்கள் கூட கண்டினியூஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படியே மணி ஒரு 4 மணி ஆகிடுச்சு. தென் கிட்டத்தட்ட ஒரு 10 ரவுண்டுக்கு மேலே 2 பேர் போயிருப்பீங்க. ஸோ செம்ம டயர்ட் ஆகிட்டீங்க. ஸோ ஜெக்கு அப்படியே வந்து பெட்டில் விழுகிறான், உங்களையே பார்க்குறான். என்ன போதுமாடி உனக்கு? எனக்கு போதும், சுத்தமாக முடியல. நான் 6th ரவுண்டில் போதும்ன்ட்டேன். ஆனால் அதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தேன், என்னால் முடியல. இது 5 இயர்ஸ் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், அதான் இப்படி காமிச்சிட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. என் புருஷன் எப்போவுமே மாறாமல் அதே மாதிரி பொண்டாட்டி நல்லாவே பண்ணுறான். அப்படி ஆமாம் எப்போவுமே. சரிடி பொண்டாட்டி, இன்னொரு ரவுண்டு சிக்கு, இதுக்கு மேலே வேணாம் போதும். என்ன ஜாங்கு, என் மேலே கோவமா இருக்கியாடி? சத்தியமாக கிடையாது. சத்தியமா இல்லைல்ல? சரி, எனக்கு ஒரு ஆசைடி. என்ன சிக்கி? நம்ம எப்போவுமே ஒன்றாவே இருக்கணும். கண்டிப்பாக இருப்போம். அது மட்டும் இல்லை வயன், நம்ம 2 பேருக்கு வயசாகும்ல. ஆமாம், ஃபஸ்ட்டு நான் தாண்டி சாகணும். என்ன ஏன் இப்போ அப்படிலாம் பேசுகிறா? இல்லடி, அங்கே போயிட்டு உனக்காக நான் காத்துட்ருப்பேன். அதுக்கப்புறமா நீ பொறுமையாக என்னை தேடி வருவேன். என்ன அப்போ மறுபடியும் நம்ம அகெயின் லவ் பண்ணலாம். அந்த ஹெவனில் அழகா உனக்காக நான் இருப்பேன். உனக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸ் எல்லாம் தினமும் உனக்கு கொடுப்பேன். அப்புறம் உன்னை ஏஞ்சல் மாதிரி பார்த்துப்பேன். என்னடி, நீ பாரு, எல்லாம் பேசாத ஜங்குக்கா.
எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இல்லடி, எனக்கு கூட கடைசி வரையும் அப்படியே இருக்கணும். இதே மாதிரி எல்லா நிமிஷமும் எல்லா நொடியும் அவன் கூட தான் இருக்கணும். என் லைஃப்ல அவன் மட்டும்தான். அவளை தவிர்த்து வேற எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கும் அப்படித்தானவன்? எனக்கும் அப்படிதான். என்னை பொறுத்த வரையும் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் என் ஜங்குக் மட்டும்தான். அதே மாதிரி என் ஜங்குக்கும் நான் மட்டும்தான். அம்மா தானே? கண்டிப்பா நீ மட்டும்தாண்டி பொண்டாட்டி. ஜேகேயோட லவ் எப்பவுமே வயன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்க ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்றான். ஸோ அப்படிதான் அந்த டைம் போயிருக்கும். ஸோ ஓகேடா, அப்படின்னம்மா 1 இயர்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஜேகே தென் அதுக்கப்புறம் உங்கள் பசங்க எல்லாருமே உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ 2 பேருமே காலையில் நீங்கள் ஸ்கூல் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. தென் உங்களுக்கு இப்போ க்யூட்டான ஒரு பேபி பிறந்திருக்கா. ஸோ அவளுக்கு இப்போ ஒரு 6 மந்த் ஆகுது. ஸோ பொண்ணு தான் பிறந்திருக்கும். ஸோ அவளை நீங்கள் தூக்கி வச்சுக்கிட்டே அவங்க 2 பேரையும் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா என்னதான் பண்ணுறாரு? இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருப்பாரு. ஜியா இப்போ டாடி எழுப்பு போ. ஆ ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேலே வரா. ஸோ ஜங்குக் தான் நல்லா தூங்குறான் போல. டாடா. என்னம்மா? அம்மா திட்டுறாங்க, எந்திரிங்க. பாப்பாவை பார்த்துக்க வேணாமா? அம்மா பாவம்ல, எங்க 2 பேரும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆ ஏதோ வர நைட்டெல்லாம் உன் தங்கச்சி டாடாவை தூங்கவே விடலம்மா. அதான் பாவம் டாடா, வாங்க அம்மா கஷ்டப்படுறாங்களா? அடிப்பாவே அப்படின்னு தான் இருக்கு ஜங்குக்கு. ஸோ இப்போ கீழே இறங்கி வரான். ஸோ உங்களை பார்த்தோன்னே பொண்டாட்டி குட் மார்னிங். என்ன குட் மார்னிங்? பேட் மார்னிங். இந்த அவன் பொண்ணு என்னடி நைட்டு தான் என்கிட்ட கொடுத்தா அகல்லிமாடி. ஆ உன் பசங்களை கிளப்ப வேணாமா? 2 பேருக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆகுது தலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜூனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு இன் பண்ணி விடுறீங்க. ஸோ 2 பேருக்குமே ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. 2 பேரும் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க. ஜூன் போய் பேக் எடு. ஜியா உன் பேக்கில் எல்லாம் திங்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டல? ஆ எடுத்து வச்சுக்கிட்டேன் மம்மி, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போறீங்க. இந்த பக்கம் குழந்தைன்னா அழ ஆரம்பிச்சிடுறா. ஐயோ அழ ஆரம்பிச்சிட்டாளா? ஜங்கு அங்கே ஃப்ரிட்ஜ் கிட்ட மில்கை பம்ப் பண்ணி வச்சிருக்கேன், அவளுக்கு எடுத்து கொடு. என்ன? ஓகேடி முன்னாடி. தென் மறுபடியும் நீயே குடிச்சிடாத. ஏய் இல்லடி அதெல்லாம் குடிக்க மாட்டேன், நம்பிக்கையே இல்லை ஜங்கு, தயவு செஞ்சு குடிச்சிடாத, பாப்பாக்கு தான் வச்சிருக்கேன். என்ன? சரிடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லியிருப்பான். ஆஃப்டர் இப்போ நீங்க குழந்தைங்கள பஸ் ஏற்றி விடுறதுக்காக போயிட்டீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே கிச்சன் வந்துட்டு ஸோ அந்த மில்க் எடுக்கிறான். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னம்மா அப்பா லெட்டர் டேஸ்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறப்ப குழந்தை அப்படியே ஜெயிக்கவே தான் பார்க்குது. ஏன்னா அவங்க அம்மாட்ட போட்டு கொடுப்பியா? போட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, என்ன மில்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பொண்ணனா மில்கோட அப்படின்ட்டு அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்கள் என்ன டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரீங்க, ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரீங்க, பார்த்தா ஜேகே மில்க குடிச்சிட்டு இருப்பான். குழந்தை ஒரு மாதிரி கத்திட்டு இருப்பான். நீங்க பார்த்தோன்னே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஒரு கல் பண்றான். வயன் அது ஒன்றும் இல்லை, பால் சூடா இருக்கான். என்ன சூடா இருக்கா? உனக்கு எத்தனை வாட்டி சொன்னேன் குழந்தைக்கு கொடுக்குற பால் எடுத்து குடிக்காதடா குடிக்காதடான்ட்டு. டேய் நீ அப்பாடா, கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு. ஏய் ஏய் கத்தாதிரி கத்தாதிரி, சாரிடி தெரியாம பண்ணிட்டேன். இங்க பாரு எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இருக்கான். ஜிக்கே என்ன ஜிக்கே இப்படி பண்றேன், நானே மில்க் வரலன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இருக்கிறதால நீ குடிச்சுன்னா குழந்தைக்கு எதிராக கொடுக்குறது. ஒன்றும் இல்லை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்க் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அப்பன்னு பார்த்து டோரை யாரும் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. பார்த்தவங்க 2 பசங்க தான். ஜியா ஜூன் என்ன பண்றீங்க இங்க? மம்மி நீங்க ஏன் வர லேட் ஆயிடுச்சு, பஸ் நாங்க 2 பேரும் விட்டுட்டோம். ஏன்னா பஸ்ஸை விட்டுட்டீங்களா? அப்ப இன்னைக்கு ஸ்கூல் அவ்வளவுதானா? ஆமா ஆமா, இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போல. என்ன மம்மி மறுபடியும் டாடி உங்க பேச்ச கேட்கலையா, அதான் திட்டிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, உங்க அப்பா என்னைக்குதான் என் பேச்ச கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சோகமா போய் உட்காந்துடுறீங்க. இந்த பக்கம் ஜெயிக்க வந்து என்ன சாரிடி தெரியாம பண்ணிட்டேன், போதுமா இனிமே குடிக்க மாட்டேன். இப்படிதான் நேற்று சொன்னா, என்னைக்கும் இதே மாதிரிதான் படா, நான் நம்ப மாட்டேன். நான் என்ன பண்றது, நைட்டு நான் கேட்டப்பவே கொடுத்துருக்கணும், ரொம்ப சீன் போட்டா. அதான் காலைல சிக்கன் வந்து சொல்றேன்ல, இருந்தா கொடுக்க மாட்டேனா, உன் பாப்பாக்கு தானா? எனக்கு புரியுதுரி,
அன்னைக்கு தெரியாமல் டேஸ்ட் பண்ணதுலேருந்து தினமும் டேஸ்ட் பண்ணணும்னு தோணுது பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறப்பா. ஜியா கொஞ்சம் உனக்கு ஒன்றும் புரியல. அப்பா என்ன டேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை. அதாவது அம்மா ஒரு பனானா மில்க் போட்டிருந்தாங்க, அதான் டேஸ்ட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், அதான். சரி நம்ம வெளியே எங்கெல்லாம் போனாமா அப்படின்னு சொல்லி ஜெகே கேட்குறான். ஸோ 2 பேருமே செம்ம குஷி ஆயிட்டாங்க. ஸோ உங்ககிட்ட கேட்குறான், ரெடி போலாமாடி? ஒன்றும் வேணாம். ஏய் குழந்தைங்களுக்காகடி. சரி போகலாம். ஜியா எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பீச் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஜூன் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்றான். ஸோ 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ ஜெய்கா வந்துட்டு இங்கே பாருங்க, 2 பேரும் சண்டை போடாதீங்க, அவங்க அம்மா என்ன சொல்கிறாலும் அங்கே தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுப்பா. ஜெய்கே அப்படியே உங்களை பார்க்குறான். என்ன என்கிட்ட கேட்குறா? குழந்தைங்க ஆசைப்படுறது கூட்டுப்போம். இல்லை என் பொண்டாட்டி எது ஆசைப்படுறாலும் அங்கே தான் நான் கூட்டு போவேன். அப்படியா சார்? அப்படிதான் பொண்டாட்டி. பீச்சே போகலாம். அம்மா அம்யூஸ்மெண்ட் பார்க் நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு போகலாம். நாளைக்கு சண்டே லீவ் தானே, நாளைக்கு போகலாம் என்ன? ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே இப்போ கிளம்பி இப்போ பீச்சுக்கு தான் வரீங்க. செம்ம அழகாக இருக்குது அந்த இடத்துல. எப்படி சொல்கிறதுனா பீப்புள்ஸ் அவ்வளோவா இல்லை, ஒரு மாதிரி எம்டியாக தான் இருக்குது. ஸோ குழந்தைங்கன்னா அப்படியே இந்த ஸ்னாண்டை பார்த்தோன்னே அப்படியே மணல் கட்டி இந்த வீடெல்லாம் கட்டுவாங்களா அந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஜெய்க்கு அப்படியே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த பெட்ஷீட் விரிக்கிறது, பிகாஸ் குழந்தை வரை நீங்கள் வச்சுருக்கீங்களா கை குழந்தையா, ஸோ எப்படி மண்ணில் இது உட்கார வைக்க முடியும், அதனால் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிட்றான். ரெடி வா வந்து உட்கார் வா. ஓகே. ஜங்குக்கா காரில் ஃபுட் கேரியர் வச்சுட்டான், எடுத்துகிட்டு வா. ஏய் முதலே சொல்ல மாட்டியாடி, எடுத்துகிட்டு வா, அப்புறம் பசங்க எல்லாம் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, எடுத்துகிட்டு வா. சரி எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கவும் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். ஸோ எங்கள் குழந்தைக்கு அப்படியே ஃபீட் பண்ணிருக்கீங்க என்னமோ என்ன சரி ஒன்றும் இல்லை தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அப்படியே பேக் பண்ணிருக்கீங்க. ஸோ ஜேகேண்ணா எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ரெடி இது பசிக்குதான் எடுத்து சாப்பிட்டு, இல்லை கொஞ்சோண்டு ஏதோ இந்த கிளாஸில் குடுறி. என்ன கொடுக்கா? மில்குடி, ப்ரெட்டில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு. சிக்கே உனக்கு பொழந்துருவேன், ஓடி போயிடு. ஏய் கொண்டாடி கொஞ்சோண்டு குடுறி, கொஞ்சோன்றி ப்ளீஸ்டி. புருஷன் கேட்குறான்ல, இங்கே பாரு ஜெங்கூக்கா, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அந்த இதில் படுக்க போட்டுட்டு அவனை அடிக்க துரத்துறீங்க. அவனா வேணாடி என்ன கேட்க மாட்டேன்டி, இல்லை வேணுமா உனக்கு, இந்த வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் எடுத்து அவன் மேலே ஏறிறீங்க. ஸோ ஜெக்கே வந்து அப்படியே உங்களை பிடிச்சி ஹக் பண்ணி அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறான். ஜெக்கே என்ன பண்ணுற ஜெக்கே ஈரமாக ஜெக்கே வேண்டாம் ஜெக்கே. என்னடி என்ன கேட்டால் கொடுக்க மாட்டியா? நானே எடுத்து குடிக்கணுமா? எனக்கு திம்பர் மயிறு ஓவராகி போச்சுட்டு பொண்டாட்டி. நைட்டு உனக்கு கவனிச்சுக்கிறேன். நைட்டு உன் கூட படுத்தாதானே, நான் போய் பசங்க கூட படுத்துப்பேன். பசங்க கூட படுத்தா உனக்கு தூக்கிட்டு வர தெரியாது உனக்கு. ஏண்டி எத்தனை வாட்டி உனக்கு தூக்கிட்டு வந்து மேட்ரு பண்ணியிருக்கான் பையன். அதுக்கு இல்லாடி என்கிட்ட நீ எங்கேருந்து தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஜேகே அவங்கள கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக விளையாட, தென் உங்கள் குட்டி பாப்பா அதை அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஒரு ஹாப்பியாக அந்த மொமெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ ஓகே டார்மஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். தென் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் லைக்ஸில் நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவுக்கும் லைக் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ், தென் யுவர் லைக் அண்ட் ஷேர்ஸ். ஸோ ஐ ஹோப் நம்புகிறேன். தென் நெக்ஸ்ட்டு நம்ம டேவோட ஒன் ஷாட், அந்த ஜிம்மனோட ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியில். பாய்.